பயப்படாதே உன்னோடு இருந்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேங்கிற வாக்கு தத்துவம் எனக்கு பிடிச்சிருந்தது. கிட்டத்தட்ட நான் 2011 இந்த பைபிளில் அந்த வாக்கு தத்துவத்தை எழுதி வச்சிருக்கேன். 2010 உன் வழியை கர்த்தர் கொப்புவி, நீ கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை உனக்கு செய்வார். 2010 11 கர்த்தரை முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோட தேடு, கிறிஸ்துவினால் ஆறுதல் பெருகுங்கிற ஒரு அடுத்த வாக்கு தத்துவம். 2012 உன் செய்கையிலே கர்த்தர் கொப்புவி, உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். பொதுவாக அதுக்கப்புறம் தான் அந்த 2012 அப்புறம் தான் அந்த வசனத்தை சொல்லி ஒவ்வொரு நாளும் இந்த வாக்கு தத்தப்பா எனக்கு இந்த வருஷத்துல இந்த வாக்கு தத்தம். அப்போல்லாம் நான் பிரசங்கம் பண்ணலை. சர்ச்சில் போய் முன்னால் அந்த கார்டு வச்சுருப்பாங்க, காணிக்கை போட்டு கார்டு ஸ்வீட்டு மிச்சர்லாம் எடுத்துகிட்டு போனோம். நான் சர்ச்சில் பொறுப்பாளராக இருந்தேன், சிசி சர்ச்சில். அந்த 2012 நான் அந்த வசனத்தை கைப்பிடிக்க ஆரம்பித்தேன். இப்போ அது ஒவ்வொரு ஆண்டும் அது தொடர்ச்சியாக ஆண்டவர் என் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். பொதுவாக ஆண்டவர் நமக்கு என்ன வாக்கு தத்துவத்தை கொடுத்தாரோ அந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றும் ஆண்டவர். ஒரு விசுவாசத்தோடு ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ள கடந்து போறப்போ அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஒருவேளை என்ன நோக்கத்தோடு 1001 தரிசனம் போட்டிருக்காரோ தெரியல. கடந்த நாட்களில் கடந்த சனிக்கிழமை ஈசிஐ பாஸ்டர்ஸ் கெட் டுகெதருக்கு போயிருந்தேன். ரெட்டிஸ் கிட்டத்தட்ட என்னுடைய வருகைக்காக 2 மணி நேரம் வெயிட் பண்ணாங்க. நான் மாதவரத்தில் டிராஃபிக் சிக்னலில் 1 மணி நேரம் நின்றுருக்கேன். தோத்திரம் நான் வரலன்னு, இல்லை வந்து இட்லியாவது சாப்பிட்டு போ, கறி குழம்பும் இட்லியும் இருக்குன்னாங்க. ரொம்ப நான் வரலன்னு இல்லை ரொம்ப தொந்தரவு பண்ணாங்க. என்ன சேர்ந்துல அப்புறம் ஒரு குடியார் வந்து அங்கே ரொம்ப கலடா பண்ணார். வண்டி அடியா நான் குடியாரம் அப்படி கலடா பண்ணான்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் எங்களை விட்டுட்டு முன்னால் போய் தன்னை கூட்டி வண்டி எடுறான் கலடா பண்ணார். அவன் வண்டி எடுத்தான். அப்புறம் ஆட்டோ எடுத்துட்டு அப்படி போயிட்டார். நானும் இன்னைக்கு எதிர்த்து ஆட்டோலேயே போனேன். அந்த வழியிலே போய் இன்னொரு வழியில் போய் கரெக்டாக டிராஃபிக் ஜாம் இல்லை, இன்னொரு ஜாமில் மாட்டாமல் ஆப்போசிட் சைடில் போய் கிட்டத்தட்ட 7 மணிக்கு கிளம்பி 8:45 போய் சேர்ந்தேன். மணலி நியூ டவுனில் வந்து ரெட்டில்ஸ். எனக்கு ஆக்சுவல் ரன்னிங் டைம் 18 நிமிஷம் அங்கேருந்து. அப்போது அங்கே இந்த பாஸ்ட் சொன்னார் இஸ்ராயேலை பற்றி சில வார்த்தைகள். 45-50 ஆண்டுகள் ஊழியம், 10,000 திருச்சபைகள், 10 பைபிள் ஸ்கூல், 3 செமினரிஸ், பைபிள் செமினரி, ஈசிஐ பைபிள் செமினரி, கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் தங்கலாம், 4 வருஷம் கோர்ஸு. அதேமாதிரி 3 பைபிள் செமினரிஸ். இது ஹார்ட் ஆஃப் த சிட்டி பிரசவாக்கம், கல்கட்டா ஏர்போர்ட்டுடைய காம்பவுண்டில் இருக்குது. முந்தா நாள் கல்கட்டா போயிருந்தேன். கல்கட்டா ஏர்போர்ட்டுடைய காம்பவுண்டில் இருக்குது. 10,000 திருச்சபை. அஸ்ஸாம் மாநிலத்துக்கு போயிருந்தேன் 5 வருஷத்துக்கு முன்னால். குவாட்டி வரையும் ஃப்ளைட்டில் போனேன் 3.5 மணி நேரம். குவாட்டியில் இறங்கி இங்கே 6:30 மணி ஃப்ளைட்டு, குவாட்டிக்கு 8:30 மணிக்கோ 9 மணிக்கோ போயிடுச்சு. ஏன்னா நல்ல பூரி வாங்கி கொடுத்தாங்க, சூப்பர் பூரி கச்சோடின்னு பேர் இருக்காங்க. திருப்தியாக சாப்பிட்டு அங்கேருந்து காரில் போனோம்னாங்க. அங்கே இருக்க மிஷினரி கேட்டேன் எவ்வளோ தூரம்னு. 160 கிலோமீட்டர்னாரு. எப்போ போனால் மத்தியானம் லஞ்சுக்கு போயிடலான்னாரு. 9:30 ஏறி உட்காந்தோம். 12:30 1 மணிக்கு போயிடலாம் ஏன்னாரு. 120 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 6:30 மணிக்கு போய் சேர்ந்தோம். நிறைய இடத்துல வண்டியை நாங்கள் இறங்கி தள்ளியிருக்கோம். இப்போ ஜூலை மாதம், நல்ல மழை காலம், ரோடு இல்லை, யார்ட்டுமே 2 வீலர் பைக் கிடையாது, சைக்கிள் கூட இல்லை. பின்தங்கின ஒரு பகுதி. அவங்களுடைய பெரிய உன்னத உணவு பன்னிக்கறி. பன்னி வளர்க்குறாங்க, தினமும் ஒரு பன்னி அடித்து சாப்பிட்றாங்க. அதுதான் உணவு அவங்களுக்கு. மரத்தை வெட்டி கொண்டு காட்டில் வெட்டி பக்கத்துக்கு சிட்டியில் கைவண்டியில் தள்ளி கொண்டே விற்கிறாங்க. அங்கே ஒரு டே கேர் சென்டர், இந்திய மிஷினரி சங்கத்தின் சார்பாக டே கேர் சென்டருங்கிறது ஒரு ஆளுக்கு 10 ரூபா. ஒரு வேளை ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க, ஒரு ப்ரேயர், ஒரு பாட்டு, ஒரு ஜபம். டியூஷன் சென்டர் எடுத்துவாங்க, அதுக்கு பேர் தான் டே கேர் சென்டர், பகல் பராமரிப்பு இடம். அதை முடிச்சுட்டு அப்படி வந்து அங்கே ஒரு ஈசிஐ சர்ச், ஆளே போகாத இடத்துல அங்கே ஒரு ஈசிஐ சர்ச்.
அளவுக்கு அவருடைய வளர்ச்சி, தூர பார்வை, IMM, இந்தியன் மிஷனரி மூமெண்ட். ஒருவேளை 45 வருஷம் 50 வருஷத்துல ஒரு தூர பார்வை. சாதாரணமா அவரோடு நினைத்து இன்னொரு ஊழியக்காரன் நினைச்சு பார்த்தேன். அவர் கேட்டகரியில இருக்கிறவங்க, இப்போ ரோபன் ராபர்ட்ஸ் ஐயா, சாம் சுந்தரம், அப்புறம் அவர் DGS தினகரன், டாக்டர் ஜெய்சிங், எல்லியட் டேனியல் ஐயா, அப்புறம் ஜீவானந்தம், இவங்களாம் இருக்கிற காலங்களில் மெட்ராஸுக்கு புயலே வராது. புயல் வராது. நம்மலாம் இருக்கிறோம், புயல் வருது. மாதம் கூட புயல் வருது. அவங்களாம் இந்த இருக்கிற வரையும் புயல் வரல. இங்கே வரும் காக்கிநாடாவை அடிச்சிடும், இங்கே வரும் ஹைதராபாத்தை சாப்பிட்டு போயிடும், இங்கே வரும் விஜயவாடாவை சாப்பிட்டு போயிடும். எனக்கு தெரிஞ்சு விவரம் தெரிஞ்சு வரல. ராயல்சீமா 2 தடவை அடிச்சிருக்கு. அதான் கரெக்டாக சொல்கிறார். காரணம் சாம் சுந்தரையா, ஜீவானந்தம், ரோபன் ராபர்ட்ஸு, டாக்டர் ஜெய்சிங், டேனியல், DGS தினகரன், இவங்கெல்லாம் தமிழகத்துக்காக முழங்காலில் நின்றுருக்காங்க. அவங்க காலங்களில் உள்ள வளர்ந்து வந்தவர் இஸ்ராயா. அதே மாதிரி காலத்தில் ஒருத்தர் இவரை மாதிரியே பணம் பம்ப் பண்ணி விட்டாங்க ஃபாரின்லேருந்து. எப்படி இஸ்ராயாவுக்கு பம்ப் பண்ணாங்களோ, எல்லா சர்ச்சு 10,000 சர்ச்சில் கிட்டத்தட்ட ஒரு 9,800 சர்ச்சு அவர் பேரில் தான் இருக்கும். டாக்டர் இஸ்ரா சர்க்குடம் பேரில் தான் இருக்கும். ஆனால் ஒன்றே அவர் எடுத்து அவர் சொந்தம் கொண்டாடவே இல்லை. அந்த சூழ்நிலை அவர் பேரில் ரிஜிஸ்ட்ரேஷன், அவ்வளோதான். அதே மாதிரி ஊழியக்காரங்கள் நிறையா வந்தது. 100 ரூபா வந்து 99 ரூபா அவங்க செலவு பண்ணிக்கிட்டாங்க. அதனால தான் நியாயாதிபதிகள் ஒப்பு கொடுத்த மாதிரி அரசாங்கத்தில் நம்மகிட்ட ஒப்பு கொடுத்துட்டாங்க. 1 ரூபா கூட நீ ஃபாரின்லேருந்து எங்கேயும் பணம் வரல. வரணும்னா அக்கௌண்டபிள் இல்லை. கரெக்டாக அக்கௌண்டபிள் இருக்கவங்களுக்கு மட்டும் வருது. கரெக்டாக அக்கௌண்டபிள் ஜெனியனாக பண்ணுறவங்களுக்கு. அதுக்கு மேலே அவங்க மினிஸ்ட்ரி பண்ணுறாங்கன்னா அவங்கள கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 35 வருஷமாக கிணத்து கடவுள். ஒரு ஜெர்மன்லேருந்து ஒரு அம்மா வந்து ஊழியம் பண்ணிட்டு இருக்கு 40 வருஷமாக. 4 வருஷத்துக்கு முன்னாடி கம்பல்சரியாக அனுப்பி விட்டுட்டாங்க. டூரிஸ்ட் விசாவில் இருந்துட்டாங்க. இப்போ டூரிஸ்ட் ஃபாரினர்ஸுக்கு வர முடியாது. டூரிஸ்ட் விசாவில் வந்து இங்கே பிரசங்கம் பண்ணாங்கன்னா யாராவது போட்டு கொடுத்துட்டா அவங்கள ஜெயிலில் அனுப்பிடுவாங்க. அந்தளவுக்கு கவர்மெண்ட் இருக்குது. காரணம், நாம் உண்மையாக இல்லை கடவுளுடைய பார்வையில். அங்கே இருக்கிறவங்க கொடுக்குறது இங்கே இருக்க ஏழைக்குன்னு. ஆனால் இங்கே இருக்க மக்கள் என்ன பண்ணுறாங்க, சொந்த செலவு அவங்களாம் முன்ன. நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பேரிட்டுக்கு சொல்ல முடியாது, அவங்களோட நெருங்கிய தொடர்பு எனக்கு இருக்குது. ஆனால் அவங்க வாழ்க்கையில் ஊழியத்தில் முன்னேறலை. அந்த ஒரு சர்ச்சு அவ்வளோதான். அதில் அந்த ஒரு சிப்பு பாட்டை அவர் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் தூங்க வச்சிடாதப்பா, நீங்கள் சொன்னார்ல, அந்த மியூசிக்கு பாட்டு ஆட்டத்துக்கு போகிற மக்கள் இருக்காங்க. அந்த தரிசனம் என்பது தூர பார்வையோடு எனக்கு ஆண்டவர் என்ன வேலையை கொடுத்துக்கிறாரு, கொடுத்த வேலையிலும் சரியா இருக்கிறானா, கொடுத்த வேலையில இப்போ 9 மணி 7 மணி மீட்டிங்கில் கேட்டேன். ஒரு பாஸ்டரை பார்த்தேன், பீகாரில் ஜெம்ஸ்லேருந்து வெளியே வந்தவர். உப்பு பண்ணான்னு வச்சு விட்டார். இங்கே வந்து நான் பீகாரில் ஊழியம் பண்ணுறேன், பீகாரில் ஊழியம் பண்ண கலைக்கன் பண்ணிட்டு தான் 10 பேர் முன்னால் திட்டினை கூப்பிட்டுலாம் வேலையாதப்பா, ஃப்ராட் பண்ணாத. பொதுவாக அது நிறைய பேர் இன்னைக்கு எல்லா ஐக்கியத்திலையும் இருக்கும். ஐயா 1001 ஏசு என்று மாறாத இருக்கும், காணிக்கை எடுத்தார் பாருங்க, அவர் ஒரு ஐக்கியம். ஐயா மணலி ஐயா இப்போ காணிக்கை எடுத்தார். இந்த மாதிரி நிறைய ஐக்கியங்கள் இருக்கு. ஆனால் எந்த ஐக்கியம் இயேசுவோடு நம்முடைய ஐக்கியம் இருந்தால், அப்போ அண்ணன் கேட்டாராருன்னா என்னவோ கேட்டார். நான் சொன்னேன், உண்மையாக ஊழியம் பண்ணுறவங்க இந்த இடத்துல வர மாட்டாங்கன்னு பட்டுன்னு சொல்லிட்டேன். என்னன்னு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு என்ன இருக்கு, நம்ம எங்கள் தலைவர் இங்கே இருக்கார் பாருங்க, அவர்கிட்ட நிறைய காசு இருக்கு. எப்படி சொல்றேன்னா, எனக்கு தெரிஞ்சு காமராஜ் நகர் பொறுப்புப்பேட்டையில் 30 பேர் முதல்ல அவங்க மச்சானியை கூட்டிகிட்டு போனார். காமராஜ் நகர் பொறுப்புப்பேட்டை. அங்கேருந்து எங்கள் கம்பெனியில் எங்கள் மருமனுடைய இடத்துல எங்கள் அண்ணனுடைய இடத்துக்கு வந்தார். இப்போ 2000 பேரா? 1000 பேர். ஒரு 15 வருடங்களில் எவ்வளோ பெரிய வளர்ச்சி பாருங்க. அப்புறம் என் பையில காணிக்கை எடுத்து மூட்டை தானே கட்டிட்டு போனோம், வெளியே கட்ட மாட்டார். ஆனால் அந்த ஆண்டோற்று உண்மையாக உழைக்கிறதால, முழங்கால இருந்து பார்க்கறதால வர்ற ஆத்மாக்கு என்ன செய்யணும்,
யார் நம்ம சர்ச்சுக்கு வரோம், நம்ம சர்ச்சில் எத்தனை பேர் இருக்காங்க, லிஸ்ட்டு, அவங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு என்ன தேவை, பிரச்சனை என்ன. சரி, அந்த அக்காவுடைய தங்கச்சிக்கு என்ன பிரச்சனை, அக்காவுக்கு என்ன பிரச்சனை, அந்த அண்ணனுடைய அண்ணனுக்கு என்ன பிரச்சனை, தம்பிக்கு என்ன பிரச்சனை, இதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி நம்ம ஜெபம் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒரு ஹீலிங் கிடைக்கிறப்போ என்ன ஆகும், செயினை ஊற்றி போட்டு போயிடுவான். போடுவானா போட மாட்டானா? முந்தா நாள் புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை சுந்தர்பன்ஸ் கல்கட்டா போயிருந்தேன். ஒரு சர்ச்சு டெடிகேஷன். அந்த சதுப்பு நில காட்டில் எங்கே பார்த்தாலும் ஈரமாக தான் இருக்குது. மீன் வளர்க்குறாங்க. எல்லார் வீட்லேயும் ஒரு 4 குளம் 5 குளம் வச்சுருக்காங்க. எல்லாருமே அதான் விவசாயமாக. நெல் போட்டிருக்காங்க. தண்ணிக்குள்ளே தான் நிற்கிது நெல். தண்ணிக்குள்ளேயே தான் வெட்டியிருக்காங்க. ஒரு அம்மா சர்ச்சுக்கு இடம் கொடுத்து கட்டியிருக்கு. 50,000 ரூபா டொனேஷன் கொடுத்துருக்கு. ஒரு வயதான அம்மா. அது சொல்லுது, அந்த அம்மா சொல்கிறாங்க, எனக்கு ஒரு விதமான வியாதி, மரணப்படுக்கை. அப்போ இந்த மிஷினரி இந்த ஐயா எனக்கு ஜோம் பண்ணாங்க. NMSI, நேஷ்னல் மிஷனரி சொசைட்டி ஆஃப் இந்தியாவில் நான் எனக்கு ட்ரெஷரர். எனக்கு ஆண்டவர் ஃபீல் பண்ணார். அந்த ஹீலிங் ஆனது, நான் அவரை தொழுவில் எனக்கு ஒரு ஆராதனை இடம் வேணும். சொந்த இடத்த கொடுக்குறாங்க. இடத்த கொடுத்ததெல்லாம் 50,000 ரூபா கொடுக்குறாங்க. அவங்க பணம் ஏழை, ரொம்ப ஏழைங்க. ஒரு நகை கூட உடம்புல இல்லை, சின்ன இடம். அதே இந்த அஸ்ஸாமில் ராத்திரி 9 மணிக்கு போகிறோம். கரண்ட்லாம் இல்லை அந்த ஊரில். இன்னும் கரண்ட் இல்லை. சொல்கிற அஸ்ஸாமில் இன்னும் கரண்ட் வரல. மின்மினி பூச்சி தான் கரண்ட். அந்த மின்மினி பூச்சி பறக்கிறத வச்சு லைட்டு. அதான் ஒரு அம்மா சர்ச்சு கிட்ட இடம் கொடுக்குது. 9 சென்ட் வச்சுருந்தாங்க, 5 சென்ட் கொடுக்குது. அப்போ 5 சென்ட் ராத்திரி ஒரு இடத்த காட்டி 9 மணிக்கு நாங்கள் இருந்த இடத்துலேருந்து ஒரு 500 மீட்டர் போனோம். 500 மீட்டர் போகிறதுக்கு காரில் கிட்டத்தட்ட 20 நிமிஷம் போயிருக்கோம். அப்போ உங்களுக்கு எத்தனை ஏக்கர் இருக்குன்னு கேட்டேன் அந்த அம்மாட்ட. வெறும் 9 சென்ட். 5 சென்ட் ஆண்டவருக்காக கொடுக்குறேன். எதுக்குமான்னு கேட்டால், என் மகன் சர்ம வியாதி, அந்த கிறுக்கு, மென்டல், அந்த லேகியோனை போல, மார்க் 5 இருக்க லேகியோனை போல என் மகனுக்கு வியாதி. அந்த வியாதியில அவனுக்கு சுகம் கொடுத்தாரு இந்த மிஷன் ஜெபம் பண்ணி. மிஷன் தான் இங்கேருந்து போன மிஷன், அங்கே இருக்க இவாஞ்சலிஸ்ட். அப்போ நான் ஆண்டவரை என் மக்கள்லாம் கண்டுகொள்ளணும், என் இடத்த கொடுக்குறேங்கிறாங்க. அதை நம்ம ஆண்டவருக்கு உண்மையாக ஊழியம் பார்த்தா என்ன நடக்கும்? அவன் சொல்கிறான், மத்தேயு 10:8, 108. சார் 108னாரு, மத்தேயு 10:8. இலவசமாய் பெற்றீர்கள். இலவசமாக கொடுக்குறப்ப நம்ம மீட்டர் கூடிக்கிட்டே இருக்கும். மேலேயும் கூடும், கீழேயும் கூடும். உண்மை இல்லையா? அப்போ அந்த 1001 தரிசனம் என்பது ஒரு தூர பார்வையோடு கடந்து போறப்போ ஆண்டவர் நம்மை உயர்த்தும் ஆண்டவர். எல்லா நிலையும் இந்த வருஷத்துல நம்ம ஊழியத்துல ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு. நான் இப்பவே புது வருஷ வாக்குத்தத்துக்கு நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு 10 நாளா ஜெபம் பண்ணியிருக்கேன். புது வருஷம் வரப்போகுது, எனக்கு நல்ல வாக்குத்தத்தத்தை தாங்க. நான் என்ன சொல்லணும், என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவருடைய சன்னிதானத்தில் காத்திருந்து தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கேட்கிறப்போ, இதே மாதிரி சர்ச் ஒசனாட்டவர் மாதிரி நமக்கு ஏன் தரமாட்டார்? தரமாட்டாரா? நிறைய பேருக்கு தரமாட்டாருங்கிற நம்பிக்கை இருக்கு. தருவாருங்கிறவங்களாம் கை தட்டிட்டீங்க. எல்லாத்துக்கும் ஆண்டவர் தருவார். எப்படின்னா, ஒரு வயசான ஒரு மனிதர், நம்மளை மாதிரி ஒரு பாஸ்ட் நடந்து போகிறார். ராத்திரி இவ்வளோ நேரம் வழியில் ஒருத்தன் வர்றான். அவனை பார்த்து, எப்பா சாப்பிட ஏதாவது இருக்கான்னு கேட்குறார். சாப்பிட ஏதாவது இருக்கா? அவன் சொல்கிறான், ஐயா நான் ஒரு திருடன், தொங்குவாடா தெலுங்குல. நான் தொங்குவாடா, தொங்கா கரெக்டு, தொங்கா தான். இப்போ தான் எங்கள் பால் காட்ட கேட்டேன், தொங்குவா ட்ரெயினில் போவியான்னு. லேட் ஆகிட்டேன்னு. அதான் ஞாபகம். ஏன்டா என்ன இருக்கணும்? இருக்கிறத கொடுப்பா, நீ சாப்பிட்டதுன்னு கொடுப்பான்னாரு. வீட்டுக்கு கூப்பிட்டு போனாரா, அன்றைக்கி யாரோ பிறந்த நாளுக்கு சாண்ட்விச் கொடுத்தாங்களா, அதை வச்சு தான் கொடுத்தான். சாப்பிட்டாரு.
சாப்பிட்டு ஒன்றை கேட்டாலும் இன்னைக்கு போனியப்பா திருட ஏதாவது கிடைச்சிட்டா? இல்லைங்க, ஒன்றும் கிடைக்கலைங்க. சரி, 2 பேரும் ஒன்றா அங்கே போகிறவா இங்கே தங்கிக்கோங்கன்ட்டான் அவரை. அந்த ஐயரை, அந்த பாசம் இங்கே தங்கிக்கோங்கன்ட்டார். அந்த துண்டுவான் திருட தங்கிட்டார். அடுத்த நாள் ராத்திரி எழுந்து, ஐயா இருங்க, நான் ராத்திரி போய் ஏதாவது கிடைக்குதா பார்த்துட்டு வரேன்னு திருட போனான். போய் எங்கேயும் சுற்றி பார்த்தான், திருட ஒன்றும் வழி இல்லை. திரும்ப வந்துட்டான். ராத்திரி திரும்ப மிட் நைட்டில் வந்துட்டான். என்னப்பா கிடைச்சிடா? ஒன்றும் கிடைக்கல. இப்படி 10 நாள் போச்சு. என்னப்பா 10 நாள் ஆச்சு, ஒன்றுமே கிடைக்கலையேங்க, என்னப்பா திருட ஒன்றுமே கிடைக்கலன்னு கேட்குறப்போ அவன் சொல்கிறான், நிச்சயமாக தருவார். நிச்சயமாக ஒரு நாள் ஒரு நம்பிக்கை. ஆண்டவர்கிட்ட என்ன இருந்தது? அவன் தொழில் என்ன இருந்தது? ஒரு நம்பிக்கை. பொதுவா அதே மாதிரி அழைத்தவர் எப்படி என்ன, யாரு உண்மை உள்ளவர்? அவர் ஒரு காலம் என்ன பண்ண மாட்டாரு, ஒரு தரிசனம் 100 கொடுத்துட்டா என்ன பண்ணுவாரு? நிச்சயமா அந்த நம்பிக்கை சொல்றாரு. சங்கீதம் 42 சொல்றாரு, ஒரு நம்பிக்கை கர்த்தர் மேல் வையுங்கிறார். இன்னைக்கு காலையில நான் வாஸ்த வசனம், மான்கள் நீரோடே வாஞ்சித்து கதவு போல் என் ஆத்துமா தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கிறேங்கிறார். Why are you downcast? Oh my God. ஏன் நீ கவலைப்படுற? எதுக்கு கவலைப்படுற? 3 இடத்துல 5, 6, 11 சொல்ற. ஏன் நீ கவலைப்படுற? அந்த சங்கீதம் 42 5, 6, 7 5, 6, 11. அதுதான் ஜீசஸ் சொல்றப்போ யோவான் 14:1 உங்கள் இருதயம் உங்கள் இருதயம். நீங்க கர்த்தர்ட்ட நம்பிக்கையா இருங்க. நீங்க அழைச்சிங்கப்பா. இன்னைக்கு அந்த மாலை மீட்டிங்ல பாஸ்டர் முத்துங்கிறவரை பார்த்தேன். அவரு மளிகை கடை வச்சிருந்தார். பழைய MIT சின்ன மளிகை கடை. 2 கிலோ தக்காளி, 1 கிலோ வெங்காயம், 2 கிலோ அப்படி எல்லாமே அப்படிதான் வாங்குவாங்க. அந்த மளிகை கடைக்காரங்க உணவு என்னன்னா, கடைசியாக கெட்டு போன கை தான், தூர போட முடியாது, லாஸ் வந்துடும். ரொம்ப கஷ்டம். அந்த சின்ன மளிகை கடைங்க பார்த்தீங்கன்னா அந்த தூர போட மாட்டாங்க. நான் இப்போ ப்ராக்டிக்கலாக அனுபவத்தில் பார்த்து சொல்கிறேன். தூர போட்டால் கத்திரிக்காய், அழுகின கத்திரிக்காய், பூச்சி கத்திரிக்காய் பாதியை வெட்டி போட்டு பாதியை எடுப்பாங்க. கேரட் 2 நாள் விற்கலாம், வாடிப்போம். அப்படி ரொம்ப பின்தங்கின நிலைமை நான் பார்த்தவரை. ரொம்ப பழைய வண்டி. ஒரு நாள் பாஸ் ஆகிட்டாரு சுவாஜினர்ல. என்னடா இது பாஸ் ஆகிட்டேன்னு பார்த்தேன். ஒரு நாள் பல்சரில் வர்றாரு, ஆக்டிவாவில் வர்றாரு, புது வண்டிங்க. 3 அடுக்கு பில்டிங் கட்டிட்டார். ஆனால் முடிக்க முடியல. காரணம் பெரிய காலை வச்சுட்டார், அகல காலை வச்சுட்டார். ஒரு அடுப்போட ஒழுங்கா 2 1+1 போட்டிருந்தா சரியா இருந்திருக்கும். 1+2 ஆகிட்டார். ஒரு 10 வருடங்களில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 45 வருஷம் சாதிக்க முடியாத நிலைமையை 10 வருஷத்துல பாஸ் ஆனப்பட சாதிச்சிட்டார். எல்லாருமே சாதிச்சிட்டாங்களா? வேசார்படியில் இவ்வளவு பேர் மாமன் மச்சான் 4 ஃபேமிலியோட இருக்காங்க. 45 வருஷமா 4 ஃபேமிலி, 5 ஃபேமிலி, 3 ஃபேமிலி, இப்படிதான் மாமன் மச்சான் இருக்கான். காணிக்க வேற எங்கேயும் விடாம அவங்களே வச்சுக்கிறாங்க. அவ்வளவுதான். 35-40 வருஷமா அப்படியே இருக்காங்க. அதே நேரத்தில் வளர வேசார்பாடியிலே வளர சத்தியமூர்த்தி நகர், மங்களபுரம், இன்னும் பேர் லைனாக வரமாட்டேங்குது, கன்னிகாபுரம், இப்படி எல்லா ஊரும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பாஸ்டர்ஸ் வளர்ந்து. இப்போ யோகு பாருங்க, அவரும் பெருசாகிருக்கா, சர்ச்சும் பெருசாகிருக்கு. இடிச்சு பெருசாகிக்கிட்டே இருக்காரு. அப்போ கூட உட்கார இடம் இல்லை. ஒருத்தர் மேலே தான் ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்முடைய தரிசனம்ங்கிறது ஏன் தூர பார்வையோடு? எதுக்கு நீ கடவுள்கிட்ட கேட்க வேண்டிய காரணம் என்ன கேட்கணும்னா, ஒரு நோக்கத்தோடு நீ அழைச்சிட்டு வந்தீங்க. அழைச்சிட்டு வந்த எங்களுக்கு ஏன் அந்த வளர்ச்சி இல்லை? ஏன் இப்படியே இருக்கிறேன்? என் நிலைமை ஏன் முன்னேற்றமான பாதையில் இல்லை? ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கிறப்போ நிச்சயமா ஆண்டவர் உயர்த்தும் ஆண்டவர். நிச்சயமாக ஆண்டவர் உயர்த்தும் ஆண்டவர்.
அந்த ஆண்டவற்றை இன்னைக்கு நம்ம கேட்க போகிற காரியம் இந்த வருஷத்தோட கடைசி பகுதியில் இந்த 20ஆம் தேதி ரெகுலராக இந்த பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் நடக்கு. இந்த 2-3ஆவது தடவை வரேன்னு நினைக்கிறேன், 2ஆவது தடவை 3ஆவது முறையாக வரேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஜஸ்ட்டு கொஞ்சம் தலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இது ஏதோ உலக பிரகாரமாக அவர் ஏதோ கொடுக்க போராட்டம் வந்திருக்கிறோம். அதை அவற்றை எதிர்பார்க்கக்கூடாது. எதிர்பார்க்க வேண்டியது யார்கிட்ட? ஒரு காலத்தில் போடுறதுக்கு ட்ரெஸ் இல்லை, 10th 10வது அப்போ 11 என் செட்டு தான் கடைசி. 8, 9, 10 சர்ச்சுக்குள்ள போனால் அந்த புது துணி வாசனை அடிக்கும். ரொம்ப சுற்றி பார்ப்பேன், எல்லாரும் புது துணி போடுவாங்க, நான் புது துணி எனக்கு இல்லையேங்க. புது துணி இல்லைன்னு ரொம்ப கவலைப்படுவேன். அண்ணன்ட்ட கேட்டால் நமக்கு ஒரு காலத்தில் கடவுள் தருவார்ப்பா, ஊழியம் பண்ணாங்க, கடவுள் தருவார் கவலைப்படாதாங்க. ஆனால் இன்னைக்கு புது துணி டேஸ்ட்டே போயிடுச்சு. இன்னைக்கு வரப்போ ஒய்ஃப்ட்ட தேதி 20 ஆகிட்ட முடிய போகுது, ட்ரெஸ் எடுக்க போலியாங்க, பார்த்துக்கலாம்ப்பா. போன வருஷம் புது சேலை தான் கட்டணும்னு நினச்சிருந்தோம், இந்த வருஷம் அவளுக்கே ஒரு ஐடியா இல்லை, நீங்கள் அன்றைக்கி எடுத்து கொடுத்தது ஒன்று இருக்குது, அதை பார்த்துக்கலாம். அப்போ ஒன்றுமே இல்லாமல் இருந்த நமக்கு இன்றைக்கி ஆண்டவர் எவ்வளோ பெரிய உயர்வை தந்திருக்கிறார். அதே உயர்வை நம்ம ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தோடு இருக்கிறப்போ ஆண்டவர் நிச்சயமாக ஏன் நம்ம ஊழியத்தில் இப்படி பெரிதான வளர்ச்சியை தர மாட்டார்? 1001 தரிசனங்கள்ங்க, 1,01 தரிசனம் போடணுங்க. கணக்கே 1001. அவர் ஆரம்பித்தார் இஸ்ரா, ஒரு சர்ச்சை ஆரம்பிக்கிறோம், 10 சர்ச்சினார், 10க்கு 6 வரப்போ 100னார், 100க்கு 60 வரப்போ 1000னார், 1000க்கு 800, 400 வரப்போ 10,000னார், 10,000 வரப்போ 1,00,000 திருச்ச போயினார். அவர் வாழ்நாள் முடிஞ்சிச்சு, போயிட்டார். அவருடைய டார்கெட் இருந்து 1,00,000 திருச்சபைகள், 1 கோடி ஆத்மாக்கள். இந்த மந்தையில் ஆடுகள் அங்கே நிறையா இருக்கு, அதெல்லாம் கூட்டிட்டு வாம்பாரு. அப்போ நம்முடைய டார்கெட் நம்ம ஆண்டவற்றை என்ன வச்சு செய்கிறோம்? நம்முடைய டார்கெட் என்ன இருக்கு ஆண்டவற்றை? நம்ம ஆண்டவற்றை நம்முடைய இந்த புது வருஷத்தில் சில நாட்களில் இன்னும் ஒரு 10 நாளில் புது வருஷத்துக்குள்ளே போகிறோம். இந்த வருஷத்தோட இந்த கடைசி இந்த பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்பில் நம்ம ஆண்டவற்றை எப்படிப்பட்ட ஒரு சிந்தனையோடு வந்திருக்கிறோம்? நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி சொல்லி வருகிற ஆண்டில் என்னுடைய தூர பார்வை என்ன? என்னுடைய அடுத்த வேலை என்ன? பென்னிகன் ஆசீர்வதித்த ஆண்டவர், GL மூடி ஆசீர்வதித்தவர், அவர்களோடு சார்ஜ் உள்ளரோடு வந்தவர், மெத்தடிஸ்ட் திருச்சபை திறந்த சார்லஸ் வெஸ்லி அவர்களோடு கடந்து வந்த ஆண்டவர் ஏன் என்னோடு வரமாட்டார்? சார்லஸ் பெர்ஜனோடு இருந்த ஆண்டவர், அவங்களாம் அப்படி கையை காட்டினா விழுந்தார். கொரியாவில் பாலியாங்கிச்சோம், அந்த பவர் ஏன் நமக்கு கிடைக்காது? ஏன் வாங்க முடியாது? பாலியாங்கியோட பவர் ஏன் நம்மளால் வாங்க முடியாது? 9 ஃப்ளோரா, காணிக்க கன்வேரில் வருதான். கன்வேரில் வருது மட்டும் இல்லை, காணிக்கைன்றதுக்கு 5 நாள் 6 நாள் ஆகுதான் அந்த வாரத்துக்கு கணக்கு முடிக்க. அவ்வளோ கலெக்ஷன் ஆஃபரிங் இருக்குது. சாதாரணமாக ஊழியத்தை ஆரம்பிச்சார். அப்படி ஊழியத்தை பற்றி சொல்கிறப்போ 3 நாள் இப்போ மீட்டிங் சொன்னாங்க மணலியில். அதே மாதிரி 3 நாள் மீட்டிங். அவர் இன்ஜினியர், எல்லா சொத்துக்களையும் போட்டு அந்த ஸ்டேஜ் போடுறார். மீட்டிங்க்கு முதல் நாள் அந்த ஸ்டேஜ் எல்லாமே எரிஞ்சு போச்சு, அவர்கிட்ட அடுத்த பணம் இல்லை. அப்போ கண்ணீரோடு அழுதாராம். கண்ணீரோடு அழுறப்போ அந்த கண்ணீர் ஒரு முடவன் காலில் பட்டு எழுந்து நடந்தாராம். அதுதான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 40 வருடம் 2லிருந்து எப்போ அந்த பவர் வருதுன்னா, என்கிட்ட காசு இல்லை, பணம் இல்லைப்பா, இந்த நேம் ஆஃப் த ஜீசஸ், இயேசுவின் நாமம் இருக்கு,
நம்முடைய ஃபாதருடைய பெஸ்ட் குவாலிட்டி என்னென்னா, மந்திரவாதி அவனுடைய எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க மாட்டான், அவன் தோற்றுருவான். ஆனால் நம்முடைய தகப்பனாக ஜீசஸ் அவர் என்ன பண்ணாரோ அத்தனை நம்மளை பண்ண சொல்கிறார். மரித்தவன் உயிரோடு எழுப்புங்கிறார், உடவனை நடக்க செய்யுங்கிறார், அது உன்னால் முடியுங்கிறார், என் நாமத்தை நான் சொல்லுங்கிறார். உனக்கு தேவையானது ஃபெய்த், விசுவாசம். அப்போ அதே தரிசனம் பாலியாங்கிச்சோக்கு வந்தது. எந்த பேதுரடிகளுக்கும் யோவான் அடிகளுக்கும் வந்ததோ அதே தரிசனம் பாலியாங்கிச்சோக்கு வந்தது. அந்த தரிசனம் நமக்கே வராது. என்னுடைய கொஸ்டின் அதான், எதுக்கு அந்த தரிசனத்தை ஆண்டவர் எனக்கு தர மாட்டார்? ஏங்க என் உள்ள குறைய சொல்லுங்கள், அந்த குறையை நான் சரி பண்ணுறேன், எனக்கு அந்த ஃபீலிங் தாங்க. எத்தனையோ மக்கள் கண்ணீர் வேதனையில் இருக்காங்க, அந்த குறையை எனக்கு தாங்கன்னு நம்ம ஏன் கடவுள்கிட்ட நம்முடைய தரிசனத்தோடு, தூரப்பார்வை தரிசனத்தோடு கேட்கக்கூடாது? ஏங்க பெரிய எழுப்புதல். வீலா திருச்சபை தேவபிரியம் ஐயா அந்த பகுதியில் எழுப்பினார். அவரை தொண்டு மோகன்தாஸ் ஐயா எழுப்பினாங்க. அவருக்கு அப்புறம் எவ்வளவு திருச்சபை, திரும்ப இடங்கள்லாம் திருச்சபை, வீடெல்லாம் திருச்சபை. ஒரு காலத்தில் அங்கே நாங்கள் சைக்கிளில் பிஸ்னஸுக்கு போக முடியாது, அடித்து காசை பிடிங்கிடுவான். ஆனால் இன்னைக்கு அப்படிப்பட்ட இடம் ஒரு பாஸ்ட் மாதிரி போனால் என்ன மரியாதை கொடுக்குறாங்க, மக்கள் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறாங்க. காரணம் கிறிஸ்தவங்க. அதே ஜீவனுள்ள தகப்பன் அவங்களுக்கு தேவை. அதாவது எந்த பீலா திருச்சபையோடு இருந்தாரோ, எந்த மோகன்தாஸ் ஐயாவோடு இருந்தாரோ, அவங்களோடு இந்த திருச்சபை இன்னைக்கு வினோத்தோடோ இல்லை யோபையாவோடோ இல்லை அங்கே இருக்க எலிசாவோடோ எத்தனையோ மக்களோடு இருக்கிற ஆண்டவர் ஏன் நம்மோடு வர மாட்டார்? ஏங்க எனக்கு உயர்த்த மாட்டார்? அந்த ஃபெய்த்தியா நமக்கு இல்லைங்க. ஏன் அந்த தரிசனம் நமக்கு இல்லை? வருகிற ஆண்டில் நான் ஏங்க அப்படி இருக்கணும்? நான் 1000 பேருக்கு சாரி கொடுப்பாங்க, நான் 10,000 பேருக்கு ட்ரெஸ்ஸு கொடுப்பாங்க, நீங்கள் எனக்கு தாங்க என்னால் கொடுக்க முடியுங்க, நான் கொடுப்பேங்கன்னு நம்ம சொல்கிறப்ப எதுக்குங்க இன்னொருத்தர் வீட்டில் போய் நம்ம சாரி கேட்டு நிற்கணும்? ஏழைக்கு கொடு, விதவைக்கு கொடுன்னு ஏங்க கேட்கணும்? நம்ம ஏன் கவலைப்படணும்? ஃப்ரான்ஸ் சோலோங்கிற ஒரு பறவை, அது அட்லாண்டிக்லேருந்து கலிபோர்னியாவுக்கு பறந்து போகுமா. கலிபோர்னியாவில் ஸ்டேன்ஸுங்கிற ஒரு செயின்ஸ் சர்ச்சுங்கிற ஒரு இடம், நம்ம வேடந்தாங்கல் மாதிரி பறவைகளே சரணாலயம். அது அட்லாண்டிக்லேருந்து கலிபோர்னியா போகிற வழி ஃபுல்லாக கடல், அட்லாண்டிக் தான், ஃபுல் ஐஸ், மரம் செடி எதுவுமே இருக்காது. ஒன்று ஐஸ் பாறையாக இருக்கும், இல்லை தண்ணி ஐஸாக இருக்கும். அது 8300 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுமா போகிறப்போ. வரப்போ 8300 கிலோமீட்டரா. போகிறப்போ 2 பறவை 4 பறவை போமா. வரப்போ பெரிய கூட்டமாக வருவாங்களாம். இங்கேருந்து போகிறப்போ அழகில் ஒரு குச்சி எடுத்துகிட்டு போமா. அழகில் ஒரு குச்சி அப்படி கொத்துமா, அது கொத்துனா அதை போய் நின்றுக்கிடுமா. எப்போ ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கும் அந்த குச்சியை அந்த தண்ணியில் போடுமா. அந்த குச்சி தண்ணியில் இருக்கும், அந்த குச்சியில் நின்று தூங்குமா. எப்போ உணவு வேணுமோ அந்த குச்சியில் காலை வச்சுக்கிட்டு அப்படி மண்டையை உள்ளே போடுமா, வாத்துப்பட்ட மாதிரி. மீன் கிடைக்குமா, சாப்பிடுமா. திரும்ப ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். 8300 கிலோமீட்டருங்கிறது கிட்டத்தட்ட 2 நாள் ஃப்ளைட் பயணம்னு நினைக்கிறேன். நான் ஜெர்மன் போனேன் 20 மணி நேரம். இன்றைக்கி அமெரிக்காவுக்கு ஒருத்தருக்கு உட்காரி வரலன்ட்டேன். 24 மணி நேரம் ட்ராவல் பண்ண முடியாது ஃப்ளைட்லன்ட்டேன். பிஸ்னஸ் கிளாஸில் வர்றதுக்கு 3 மடங்கு டிக்கெட் என்கிட்ட காசு இல்லைன்ட்டேன். அந்த குச்சை வச்சு தான் போகுமா. ஒரு பறவைக்கே அப்படி ஆண்டவர் கொடுத்தா, அது சொல்கிறாரு லூக்கா 12ஆம் அதிகாரத்தில், கவலைப்படாதீர்கள், காகங்களை கவனித்து பாருங்கள், do not worry about, உங்கள் இதயம். அதுதான் ஏசாயா 58:11 கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. என்ன அருமையான வார்த்தை பாருங்க. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை, the Lord will guide you always and the Lord shall guide the continually. கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்தும் ஆண்டவர். தினம் என்ன வேணுமோ, இஸ்ரேல் மக்களுக்கு தினம் ஓமர் அளவு கொடுத்தார்ல. அந்த பறவை வேணும், கறி வேணும்னா பாடைகள் விழுந்ததில்லை. 6 அடி உயரத்துக்கு காடை விழுந்ததில்லை. ஆனால் நாளைக்கு ஒன்று எடுத்து வச்சவங்க கதை என்னாச்சு? ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கவங்க கதை என்னாச்சு? அதே கறி தான் இன்னைக்கு ஃப்ரிட்ஜ் வீட்டில் வந்திருக்கு. அந்த இரும்பு டப்பா என்னைக்கு வீட்டுக்குள்ள வந்தால் அன்றைக்கி தர்மமே கெட்டு போச்சு. இரும்பு டப்பா வரப்போ என்னாச்சு?
தர்மம், ஐயா மாடை வந்திருக்கேன் சோறு போடு, அந்த வார்த்தை நின்று போச்சு. இன்னைக்கு அதே மக்களுக்கு சோறு கொடுத்தாலும் வேணாம், துட்டு கொடு, உன் சோறு வேணாம், நீ கெட்டு முந்தா நாள் பண்ண பிரியாணி நல்லா இருக்குன்னு சாப்பிட்ட, அடுத்த நாள் கொடுத்த சாப்பிட்ட, இப்போ 3ஆம் நாள் மிச்சத்தை ஐஸில் வச்சு எனக்கு தர வேண்டாம்பா, உன் பிரியாணி எனக்கு துட்டு கொடு. என்னைக்கு ஃப்ரிட்ஜ் வந்து தான் அன்றைக்கி தர்மம் கெட்டு போச்சு. மனுஷனுடைய அட்வான்ஸ் அப்படி தான் இருக்குது. ஒருவேளை நீங்கள் நானும் எப்படிப்பட்ட மக்களை காணப்படுகிறோம், அதுதான் அதோடு நான் கம்பேர் பண்ணுறப்போ சங்கீதம் 42, மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதவு போல் என் ஆத்துமா தேவனையே நோக்கி காத்திருக்கிறது. மான்கள் தண்ணியை தேடி எப்படி ஓடி வருமா, அது தண்ணியை தேடி ஓடி வந்து இந்த காட்டுக்குள்ளே தண்ணி இருக்காதான், அந்த சின்ன கால்கள் ரொம்ப அழகாக வருமா. அந்த மானை பற்றி சொல்கிறப்போ பல கதைகள் பல டேஸ்டியாக சொல்கிறாங்க, ரொம்ப அட்டகாசமாக சொல்கிறாங்க. ஒரு மான் வந்து தான் தெளிந்த நீரா தண்ணியை குடிச்சுதான், தண்ணியை குடிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ அப்படி எட்டி பார்த்துச்சான். அந்த கொம்பு 4 கொம்பு 5 கொம்பு, என்ன அழகு என் கொம்புன்னுச்சான், ரசனை பண்ணிச்சான் அந்த தண்ணியை பார்த்து. அப்படி ரசனை பண்ணிக்கிட்டே ரொம்ப நேரம் நினச்சி திடீர்னு அது கால் தெரிஞ்சுதான். இவ்வளோ அழகான கொம்புக்கு குச்சி மாதிரி கால், என்ன இந்த முட்டாள் கடவுள் இந்த காலை இவ்வளோ அழகாக படைச்சிருக்கலாம் அப்படி நினச்சிக்கிட்டே இருந்துதான். அந்த காலை பார்த்து கடவுளை திட்டிச்சான். அது மிருகத்தோட டைப் என்னென்னா, அதனுடைய ஆண்டவர் கொடுத்த பெஸ்ட் குவாலிட்டி என்னென்னா, 5 கிலோமீட்டருக்கு முன்னால் வரணும்னா புலி வந்து அதுக்கு தெரியுமா, புலிக்கு தெரியுமா 10 கிலோமீட்டருக்கு மேலே இங்கே மானு நிற்கணும். மலையில் போனீங்கன்னா யாருமே நாய் வளர்க்க மாட்டாங்க, கோழி வளர்க்க மாட்டாங்க. ஏன்னா வால்பாறையில் எங்களுடைய பிரதர் வெல்ஃபேர் ஆஃபீஸராக இருக்கிறார். வால்பாறையில் மான், கோழி, பூனை, நாய், டாக் கண்டிப்பாக புலி அவங்க வீட்டு பக்கத்தில் நிற்குமா. அவங்க வீட்டில் எலி தொந்தரவுக்காக ஒரு பூனையை வளர்த்தாங்களாம். பல முறை எலியை பார்த்து, பல முறை அவர் அந்த டைகரை பார்த்துருக்குறாரு. ஒரு முறை வெட்டிக்கிட்டு போயிருக்காங்க பயங்காட்டுறதுக்கு, அதை அப்படி பயப்படுங்கிறதுக்காக. அந்த பூனை டக்குன்னு மேலே பறனுக்கு போயிடுமா. ஒரு நாள் வந்துட்டு போகிறப்போ பூனை இல்லை, நாய் கொலைக்காதான் அப்படியே படுத்துக்கிடுமா. அந்த டைகர் வந்து அந்த கருங்குரங்கு ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப பிடிக்குமா. அந்த அதுக்கு மரம் ஏற தெரியாது, டைகர் வந்து மரம் ஏறாது, பூனை மரம் ஏறும். அப்படி உட்காந்து அப்படி பார்க்குமா மரத்தை, மேலே இருக்க குரங்கு பொத்துன்னு விழுந்துருமா. பேசாதான், இது கடவுளுடைய படைப்பு, அதுக்கு உணவு. அந்த உணவு அப்படி தான் அந்த மானுக்கு தெரியுது. இப்போ புலி வந்துக்கிட்டு இருக்குன்னு ஓடுது வேகமாக, ரொம்ப வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு அந்த மான். அது கூட யாரும் ஓட முடியாது. அப்படி வேகமாக போகிறப்போ ஒரு புதரில் சிக்கிட்டு அந்த கொம்பு மாட்டிக்கிட்டு, கொம்பு சிக்கி அதால் ஓட முடியல. அப்போ தான் நினச்சிதான், கடவுள் எவ்வளோ நல்லவர்ரா, காலை எவ்வளோ அழகாக கொடுத்துருக்குறாரு, அந்த கடவுளை திட்டினமே, இன்னைக்கு இந்த கொம்பில் என்னாச்சு மாட்டி பெருமை இப்படி வந்து நின்றுச்சு பார்த்தீங்களா. அதுதான் அந்த சங்கீதம் 42 சொல்கிறப்போ, ஆத்மாவின் ஏன் கலங்குகிறார், கர்த்தருக்கு காத்திரு, வெயிட்டிங் டு த லார்ட். கர்த்தருக்கு காத்திருக்குள் புது பலனடைந்த கழுகை போல செட்டைகளடைந்து பறந்து செல்வார்கள். நம்ம கர்த்தருக்காக காத்திருந்து ஜெபிக்கிறப்போ நிச்சயமாகவே நாம எது மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி, அந்த ஏசாயா 58 சொல்றப்போ சத்தமிட்டு கூப்பிடு, நீ ஆண்டவரை சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாது, நீ உன்னை பார்த்து பயப்படாத, சத்தமிட்டு கூப்பிடு. அவர் நித்தமும் உன்னை நடத்தும் ஆண்டவர், நித்தமும் எனக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கும் ஆண்டவர், என் தேவைகளை சந்திக்கும் ஆண்டவர், அதன் காலத்தில் நீர்த்தியாய் செய்யும் ஆண்டவர். ஆண்டவருக்கு விரோதமா நம்ம போய் கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சிட்டு இருக்கோம்னா அமைதி கெட்டு போது, ஊழியம் கெட்டு போது, எல்லாம் கெட்டு போது. நம்ம கடவுள்கிட்ட ஆண்டவர்கிட்ட முறையா நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்போ ஆண்டவர் எல்லா நிலையிலும் ஒரு உயர்த்தும் ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கறது இல்லை. சிஎஸ்ஐ
சிஎனுடைய ஃபவுண்டர் வேதநாயகம் மசரியா சாமுவேல். அவர் வெள்ளாண்விளை தூத்துக்குடி. அங்கே போனால் 4 மாவடி. ஒரு சில 4 மாடிக்கு போகலன்னா பரலோகத்துக்கு போயிடலான்னு ஒரு சிலர் போகிறாங்க. ஒரு சிலர் நிறைய வியாபாரம் நடக்குன்னு போகிறாங்க. வியாபாரம் நிறைய நடக்கும் ஒரு சிலர் போகிறாங்க. ஒரு சிலர் அபிஷேகம் கிடைக்கி அங்கே போனால் இன்னும் போகிறாங்க. 4 மாவடி 50-50, 50 கிறிஸ்டின்ஸ் 50 இந்து. அங்கேருந்து 3 கிலோமீட்டர் தினத்தந்தி ஆதித்தன் ஒரு 100% ஹிந்துஸ். அதுக்கடுத்து வெள்ளாண்விளை 100% கிறிஸ்டின்ஸ். பீடி சிகரெட்டு பொடி போயில ஒன்றும் வைக்காது அந்த ஊரில். வெள்ளாண்விளையில் 2 சர்ச்சு, பெரிய சர்ச். அங்கே தான் வேதநாயகம் மசரியா சாமுவேல் பான்வூர். அவர் எப்படி கிறிஸ்டின்? விஞ்ஞானபுரத்தில் ஜான் தாமஸ் ஐயர் குதிரையில் அங்கே ஊழியத்துக்கு போவார். அவங்க அப்பா பேர் சுப்பிரமணி. அவர்கிட்ட போய் காசுபல் சொல்லுவார். அவர் தூத்துக்குடி பாஷையில் திட்டிட்டு 4 காட்டு காட்டுவார். தூத்துக்குடி பாஷை எப்படி திட்டுவாங்கன்னு மத்தியாசைகளுங்க. அவர் ஊர் தூத்துக்குடி. ஏன்னா ஊருக்கு போயிருக்கேன், அதனால் தூத்துக்குடி தெரியும். ஒரு சில தூத்துக்குடி எப்படி திட்டுவாங்கன்னு கேளுங்க. சென்னையில் ஃபஸ்ட்டு பாஷை ஒன்று சொல்லுவாங்க, அதே மாதிரி அவங்க ஊரில் பேசுவாங்க. ஒரு பாஷை இருக்குது, எனக்கு தெரியல. வாரம் போய் அடி வாங்குவாராம் மத்தியாஸில் வேதனை ஜான் தாமஸ். அங்கே அவர் அடி வாங்கி அப்புறம் அவர் பையனா, சின்ன பையனா, எங்கள் அப்பாட்ட இந்த ஆள் வந்து திட்டு வாங்கலாம். குதிரையில் வர்றான், பூட்டு போட்டிருக்கான், ஷூ போட்டிருக்கான், கோட்டு போட்டிருக்கான், தலை வெள்ளையாக இருக்குது, சிவப்பாக இருக்குது. என்னவோ பேசுகிறான். எங்கள் அப்பா திட்டுறாரு, அடிக்கிறாரு. வாரம் நடக்குது. என்னடான்னு கவனிக்கிறான். ஜீசஸ், இந்த காஸ்பல்லாம் அவரை வந்து உயிர் விற்குது. பின்னால் அவர் படித்து ஒய்எம்சியுடைய ஜெனரல் செக்ரட்டரி, இந்திய மண்ணை சேர்ந்த முதல் நபர், ஒய்எம்சியுடைய ஃபஸ்ட்டு ஜெனரல் செக்ரட்டரி. அவர் கப்பலில் அந்தந்த எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்திருக்கிறார். இங்கிலாந்து, அமெரிக்கா. கடைசியாக பக்கத்து ஊர் இலங்கைக்கு போகிறாரு. இலங்கையில் ஒரு பீச் ஓரமாக நடக்கிறாரு. ஒரு மனிதன் முழங்காலில் நிற்கிறாரு, கடல் மண்ணில் முட்டிலே நிற்கிறார். தூரமாக பார்க்குறாரு. அவர் கண் கெட்டின தூரத்துக்கு பார்க்குறாரு. ஏன்னா அந்த மனுஷன் அப்படி நிற்கிறாரு, மண்ணில் முழங்காலில் நிற்கிறாரு. ஒரு சில வேளாங்கண்ணியில் போய் முட்டிலே நடப்பாங்க, எத்தனை பேர் பார்த்துருக்கீங்களே தெரில. அந்த சதெல்லாம் பிச்சு ரத்தமாக ஓடும். அந்த ஏரியாவே ரத்தக்காடாக இருக்கும். நான் கூட கடந்த செப்டம்பரில் போனேன், என்னுடைய விளம்பரத்துக்காக போனேன். அதனால் அங்கே கூப்பிட்டாங்க, அந்த இடத்துக்கு வரல. ஒரு தடவை பார்த்து வரமாட்டேன்ட்டேன். அப்படி முழங்கால் பக்கத்தில் போகிறப்போ இந்தியாவுடைய மேப்பு வரைஞ்சி இந்தியா மேப் பக்கத்துலேருந்து இந்தியாவுக்காக ஜெபிக்கிறார். ஆண்டவர் என்ன பேசுகிறாரு? ஒரு வெளிநாட்டுக்காரன் இந்தியாவுக்காக ஜெபிக்கிறான், நம்ம ஏங்க ஜெபிக்கக்கூடாது, இது காஸ்பல் சொல்லக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் வருது. அவர் வந்து சொல்கிறார், நம்ம மிஷனரியாக போயிடுவோம். இன்னும் சர்ச்சில் சொல்கிறார், ஒரு உபதேசியார் சர்ச்சில், ஒரு கேட்டகிஸ்ட் வேறு. ஒரு ஐயர் 6 மாதத்துக்கு ஒருக்கா தான் ஒரு சர்ச்சுக்கு வர முடியும். அதனால் அங்கே நடக்கிற கல்யாணம், அடக்கம் எல்லாத்துக்கும் இவர் தான் கேட்டகிஸ்ட் தான் நம்பர் 1. கேட்டகிஸ்ட்டுங்கிறது ஐயர் போஸ்ட். அவர் எல்லாத்தையும் கூப்பிட்றாரு, யாரும் வரல. அவர் ரிசைன் பண்ணிவிட்டு அவரும் 20 மக்கள் ஒன்றா சேர்ந்து தான் ஐஎம்எஸ் ஆரம்பிக்கிறாங்க. இந்தியன் மிஷனரி சொசைட்டி 1903. அப்போ தான் தோர்னக்கல் போகிறார். தோர்னக்கல்லில் போய் ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். ஃபஸ்ட்டு கன்வெர்ட்டர் முகமதியப்பன். அதான் ஒரு சர்ச்சு, அந்த முஸ்லீம் மசூதி டைப்பில் இருக்கும் ஃபஸ்ட்டு சர்ச். அவர் தான் அம்பேத்கரை போய் பார்க்குறார். அம்பேத்கர், நான் தாய் மதத்துக்கு போகிறேன், தாய் மதத்திலேருந்து புத்த மதத்துக்கு போகிறேங்க. புத்த மதத்துக்கு அப்போ இவர் போய் பார்க்குறாரு, நீங்கள் புத்த மதத்திலேருந்து விடுதலை இல்லை, கிறிஸ்தவன் தான் விடுதலை. ஏசாயா 24 கொடுமையான சீரல் மதிலை மோதியடிக்கிற வெள்ளத்தை பொருட்கள் ஏழைகளுக்கு பலன் திக்கற்ற மக்களுக்கு ஆதரவு, அது கிறிஸ்தவம் தான். நீங்கள் ஏன் கிறிஸ்தவத்துக்கு வரக்கூடாதுங்கிறப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் எந்த கிறிஸ்தவத்துக்கு வர்றதுங்கிறார். நான் எந்த கிறிஸ்தவத்துக்கு வர்றது அவங்க கேட்குறாங்க அம்பேத்கர் ஐயா. அப்போ தான்
பிரிந்து கிடக்கும் திருச்சபையால் ஒன்றாக இணைக்க வேண்டிய நோக்கத்தோடு தான் சர்ச் ஆஃப் நார்த் இந்தியா, சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா, சிஎன்ஏ உருவாக்குற, சிஎஸ்ஏ உருவாக்குற. அதில் நிறைய சொத்துக்கள் இருக்கவங்க அதில் வந்து சேரலை. லுத்ரன், ஆர்காட் லுத்ரன், மார்த்தோமா, இவங்கெல்லாம் நிறைய சொத்துக்கள் இருக்குது, அதனால் வந்து சேர மாட்டுறாங்க. தலைமைத்துவம் போயிடுங்கிறாங்க. சாதாரண ஒரு மனிதனாக இருந்தவர் இன்னைக்கு இந்தியாவில் எந்த மாநிலத்தில் போனாலும் ஐஎம்எஸ் பணித்தளத்துலேயும் சரி, என்எம்எஸ்ஐ பணித்தளத்துலேயும் சரி அப்படியே ஃபோட்டோ வச்சுருக்காங்க. ஒன்றுமே இல்லாமல் வெள்ளான் விளைங்கிற ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒன்றுமே இல்லாமல் ஆண்டோடைய ஊழியத்தை ஆரம்பித்த அவருக்கு அவ்வளோ பெரிதான வளர்ச்சி ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருன்னா உங்களுக்கு நீங்கள் அங்கே தர மாட்டாங்க. ஏங்க பெரிய ஆள் ஆக முடியாது, ஏங்க பெரிய ஆள் ஆக முடியாது. இதுதான் தரிசனம். அவர் சொன்னார், இந்திய மக்களுக்காக, இந்திய மக்கள் கொண்டு இந்திய மக்கள் தான் காஸ்பல் சொல்லணும். இந்திய மக்களை கொண்டு இந்திய மக்களால் இந்திய மக்களுக்கு காஸ்பல் சொல்லணும். ஃபாரின் வேண்டாம், நீங்களாம் வெளியே போங்கன்ட்டார். அந்த காஸ்பல் சொன்னால் ஆண்டவர் உயிருள்ள கடவுளை கண்டு கொண்டோம்பா, நாங்கள் விடுதலை பெற்றுட்டோம், இனி நீ எங்களுக்கு தலைவராக இருக்காத, யூ ஷல் கோ நவுன்ட்டார். இப்பொழுது நீ புறப்படுன்ட்டார். நீ புறப்படுன்னு சொல்லிட்டு அவர் அப்படிப்பட்ட சத்தியாகிரகத்தை ஆரம்பிச்சதால் தாங்க இன்னைக்கு பெரிய திருச்சபைகள் இன்னைக்கு இந்தியாவில் வளர்ந்துருக்கு. அந்த அளவுக்கு வளர்ச்சி இந்தியாவில் தமிழகத்தில் அந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா காரணம் அவருடைய அர்ப்பணிப்பு. அதே தமிழ்நாட்டில் தான் நீங்கள் நானும் இருக்கிறோம். உங்களுடைய அர்ப்பணிப்பு, என்னுடைய அர்ப்பணிப்பு என்ன? ஒருவேளை நீங்கள் நான் இன்னைக்கு எந்த அளவுக்கு அர்ப்பணிப்போடு காணப்படுகிற மக்களாய் காணப்படுகிறோம். இன்னைக்கு தமிழ்நாடு தான் சுவிசேஷத்துக்கு முதுகெலும்பு. தமிழகம் உலக அளவில் பைபிள் பிரிண்டிங் 4 இடத்துல இருக்கு. உலக வேர்ல்டு அளவில் எத்தனையோ தடைகள், பைபிள் பிரிண்ட் பண்ணக்கூடாதுன்னு. அங்கே வந்து பேப்பரை நிப்பாட்டிட்டாங்க, காசை நிப்பாட்டிட்டாங்க, என்னென்னத்தையோ பண்ணாங்க. 1000 பண்ணாலும் அந்த பைபிள் நிப்பாடு, புதிய ஏற்பாடு இது தமிழகத்தில் பிரிண்ட் பண்ணுற அளவுக்கு எங்கேயுமே பண்ண முடியலைங்க. அந்த அளவுக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, இங்கே அந்த மிஷனுடைய ரத்தம் வேர்வையா செஞ்சிருக்கு. நீங்கள் ராமேஸ்வரம் பகுதியில் போனீங்கன்னா ஒரு மிஷனரிய வந்து கழுத்தை அறுத்து கொள்றாங்க, கழுத்தை அறுத்துறாங்க. அந்த ரத்தம் பட்ட இடம் அந்த என்ன திருவாடனை பக்கத்துல கைகாட்டிங்கிற பக்கத்துல தமிழ் அரானந்தர் ஜான் பிரீட்டோ கழுத்தை அறுத்துறான். அவர் யாருன்னா யோவான் சொன்ன மாதிரி சொல்றாரு. அங்க அவர் சொன்னதில் கழுத்தை அறுத்துறான். ரத்தம் எங்க 2 கிலோமீட்டருக்கு அந்த மண் இன்னைக்கு ரெட் கலரா இருக்கு. நான் பார்க்க வேண்டிய இடம் அது. ஆனா அவருடைய அர்ப்பணிப்பு அப்படிப்பட்ட மிஷனரிகள் எங்கெல்லாம் மிஷனரிய கல்லறை இருக்கோ அங்கெல்லாம் கிறிஸ்தவங்க வளர்ந்துருக்குங்க. அதுதான் நீ விதை என்று சொல்கிறார். உன்னை சீடுன்னு சொல்றாரு. எப்படி ஒரு மரத்தை ஒரு விதையை போட்டுட்டா, ஒரு மாங்கொட்டையை போட்டுட்டா, ஒரே ஒரு மாங்கொட்டை எத்தனை லட்சம் எத்தனை கோடிக்கணக்கான மாம்பழம் வருது ஒரே ஒரு கொட்டையில. அப்ப நீங்களானும் எப்படிப்பட்ட ஒரு தரிசனம் உங்களுக்கு எனக்கு எப்படிப்பட்ட ஒரு தரிசனம் இருக்கு அன்புக்குரியவர்களே. அவரை ஏன் கழுத்தை விட்டுறாங்கன்னா, அவர் ஒரு இடத்துல காஸ்பல் சொல்றாரு. காஸ்பல் சொல்றப்போ அந்த ஊர் சின்ன ஜமீன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார். மரவநாடுல அவர் ராஜா ஏற்றுக்கொண்டோன்னா அவர்கிட்ட சொல்றாரு, நீங்க ராஜாவை ஏற்றுக்கிட்ட, இப்போ உனக்கு 4 மனைவி இருக்கு, இது தப்புடாங்கிறார். யார் சொன்னா? யோவான் சொன்னார். உடனே அது சேதுபதி, அங்கே சிவகங்கையில் ராஜா சேதுபதி இருக்காரு, அவருடைய தங்கை அதில் ஒன்னே சேதுபதி சொல்கிறார், நீ சொன்ன இப்படி சொன்னால் அவன் வேண்டாங்கிறான், அதனால நீ அப்படி சொல்லக்கூடாதுங்கிறாரு. இல்லை நான் சொல்லுவேன், நீ அதுக்கு ஒரு மனைவி வச்சுக்கோப்போ அனுப்பிடுங்கிற. அவன் அனுப்பிட்டான். அதனால் அவன் தண்டனை என்ன கழுத்தா இருக்கிறார். அவர் பேர் தமிழரானந்த திருவாடனை கைகாட்டி இந்த ஓரியூருங்கிற ஊரில் இருக்குது. திருவாடனைங்கிறது திருச்சபை வளராத ஒரு பகுதி. 6 மாதங்களுக்கு மேலே ஒரு கன்வென்ஷன் போயிருந்தேன். 4 ஊர் கிராமங்களை சந்தித்தேன். ஒரு ஊர் இயேசு கிராமம், ஒரு ஊர் திருவாடனை, இன்னும் 2 கிராமம் பேர் தெரியல. சண்டே 4 கிராமத்துக்கும் போனேன். 2 கிராமத்தில் 100% கிறிஸ்டின், 100%. அந்த கிராமத்துக்கு இயேசு கிராமம்னா ஒரு பகுதியில் கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப நசுக்கல் டைப் பண்ணுறாங்க மேல் ஜாதி மக்கள்.
கீழ் ஜாதி மக்கள் அங்கேருந்து நகம்பருந்து ஒரு குளம் ஓரமாக போய் உட்காந்துடுறாங்க. 100 குடும்பம். அந்த 100 குடும்பம் அவங்க ஊருக்கு பேர் கூட வைக்கல, அந்தளவுக்கு படிப்பறிவு இல்லாதவங்க. அப்போ அங்கே இருக்க மக்கள் ஏசுக்காரங்க, ஏசு ஊருக்காரங்க அவங்களுக்கு பேர் வச்சாங்களாம் அங்கே இருக்க மக்கள். அதான் ஏசு கிராமம்னு அந்த ஊருக்கு பெயரான். 100% கிறிஸ்டின். ஆனால் திருச்சபை எந்த வளர்ச்சியும் இல்லை. அந்த ரொம்ப ஏழை பின்தங்கின மக்கள். அது யாருன்னா தென்னிந்திய திருச்சபை மதுரை ராமநாதபுரம் டைசிஸில் இருக்குது. ஒரு வளர்ச்சி அடையாத ஒரு பகுதி. ரொம்ப கண்ணீரோடு போயிட்டு வந்தேன் இடத்துக்கு. ஆனால் நாம் இன்றைக்கி எப்படி சர்ச்சை நடத்திக்கிட்டு இருக்கோம், எப்படி சர்ச்சை நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். லேசாக ஒரு கோடு போட்டு காட்டலான்னு நினைக்கிறேன். ஒருத்தருக்கு ஒரு பாஸ்டர் போய் ஜெபம் பண்ணுறாரு. வயிறு வலியோ தலைவலியோ கேன்சரோ ஏதோ சரியாயிடுது. பாஸ்டர் பெருமைக்கு என்ன பண்ணுறாரு, சாட்சி சொல்லுங்கிறார். நான் ஜெபம் பண்ணேன், உனக்கு என்னாச்சு, அற்புதம் கிடச்சது. பாடுறவங்க நல்லா பாட தெரிஞ்சவன் சாட்சியோட ஒரு பாட்டு பாடிட்டான். அப்புறம் அப்படியே ஒர்க்ஷீட் பண்ண விட்றாரு. அப்புறம் அப்படியே மெசேஜ் கொடுறாரு. அப்புறம் இவர் தலைமை போதகராய் கூப்பிட்டு இடத்துக்கு நீ மாதிரி பெட்டியை தூக்கிட்டு கிளம்புறாரு. இவர் சர்ச்சில் பாஸ்டராக இருக்கார். அவர் தலைமை போதகர், இவர் துப தலைவர். சின்ன பாஸ்டர், அவர் பெரிய பாஸ்டர். கொஞ்ச நாளில் பக்கத்தில் ஒரு மொட்டை மாடியில் சர்ச்சை ஆரம்பிச்சிடுறாரு. இப்படி தான் இன்றைக்கி வட சென்னையில் இருக்குது. நிறைய சர்ச்சு இன்றைக்கி இப்படி தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி கிறிஸ்தவம் இல்லாத இடங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும்? கிறிஸ்தவம் வளர முடியாத இடத்துல எப்படி இருக்கும்? அந்த தரிசனம் நம்மகிட்ட இருக்கா? உங்கள் சர்ச்சுக்குள்ள ஒரு மிஷன் ஸ்தாபனத்தை விடுறீங்களா? காணிக்கை எடுக்க ஒரு மிஷன் ஸ்தாபனத்தை விடுறோமா? ஏன்னா அவன் என்ன பண்ணிடுவான், இப்போ கிடியன் பைபிள் இன்டர்நேஷனல் விட்டிங்கன்னா உங்கள் நம்ம காணிக்கை 500 ரூபா, அவன் வந்து போனால் 5000 ரூபா வாங்கி போயிடுவான். மொத்தமாக செயினை கூட ஊற்றி போட்டு போயிடுவான். அப்படி சாட்சியெல்லாம் சொல்லிட்டு போயிடுவான். ஆனால் அப்படிப்பட்ட தரிசனம் நம்மகிட்ட இருக்கா? 4 வாரத்தில் ஒரு வாரம் மிஷன் சண்டையை கொடுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச மிஷன் கொடுங்க. இல்லை உங்கள் மூலம் வட இந்தியாவில் ஒரு மிஷன் அனுப்புங்க. அவுரங்காபாத், மத்திய பிரதேஷ் அவுரங்காபாத் போயிருந்தேன். சென்னை பேராயத்தில் பிஷப் பங்களா பார்த்துருக்குறேன். திருநெல்வேலியில் பிஷப் பங்களா பார்த்துருக்குறேன். இப்படி நிறைய இடங்களில் பிஷப் பங்களா பார்த்துருக்குறேன். அவுரங்காபாத்தில் பிஷப் பங்களா பார்க்குறேன். கண்டோன்மெண்ட்டில் இருக்குது. கண்டோன்மெண்ட்னா கமிஷனர் ஆஃபீஸ், கலெக்டர் ஆஃபீஸ் எல்லாமே அங்கே தான் இருக்குது. கலெக்டர் வீடு, எஸ்பி வீடு எல்லாமே அங்கே தான் இருக்குது. ஐஜி வீடு அங்கே தான், பெரிய சர்ச். அங்கே இருக்க 150 வருஷத்துக்கு முன்னால் என்னைக்கு சென்னை டைசிஸில் பிஷப் பங்களா கட்டாங்களோ அன்னைக்கு அதான் அந்த சர்ச்சுக்கு அங்கேயும் அன்னைக்கு தான் கட்டியிருக்காங்க. அதே காலத்தில் தான் கட்டியிருக்காங்க, அதே வருஷம்தான். மழை பெஞ்சா ஒரு தண்ணி வெளியே போல, ஒரு கார் ஷெட்டு மாதிரி போட்டு அந்த பிஷப் அதில் உட்காந்துருக்கிறார். என்னையான்னு கேட்டேன். இதுதான் எங்கள் நிலைமைங்கிறார். கிறிஸ்தவங்க என்ன பண்ணலை, வளரலை. தமிழகத்தில் எப்படி வளர்ந்துருக்கு, ரொம்ப பெரிய லெவலில் போயிருக்கோம். ஆனால் இன்னைக்கு வளராத இடங்களுக்கு நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? அந்த தரிசனம் நம்மகிட்ட இருக்கா? ஒருவேளை நாம் முதல்ல பேசுறது நம்மை பற்றி, நமக்கு வளர்ச்சி எப்படி இருக்கு? எனக்கு வளர்ச்சி இருக்கிற மாதிரி நாம் எத்தனை மிஷனுக்கு நாம் அர்ப்பணிப்போடு பணி செய்து கொண்டிருக்கிறோம்? மாதத்தில் ஒரு முறை ஏதோ ஒரு மிஷன். மீனூர் கோட்டர்ஸ்ல இருக்கிற ஒரு தம்பி ஐசையா கல்கட்டாவில் இருக்கிறார். உங்களை கடந்த நாட்களில் போன வருஷம் கல்கட்டா போனவங்களும் உங்களை கைட் பண்ணி கூப்பிட்டு போனார். கல்கட்டாவுக்கு ஒரு குரூப் போனோம், 50 பேர், 50 பேரோ 45 பேரோ. அந்த இடத்துல எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கு அவங்க போனவங்ககிட்ட பார்த்து கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. ஒசோபோனிங்கிற இடத்துல ஜார்க்கண்ட் மாநிலத்துக்கு போயிருந்தேன். இது 3வது விசிட் போயிட்டேன் ஒரே வருஷத்தில். கிறிஸ்தவன்னா என்னன்னே தெரியல. அங்கே இருக்க தமிழ் பீப்புள் மட்டும் தான் கிறிஸ்தனாக இருக்காங்க. வேலூர்லேருந்து போயிருக்காங்க. மிஷன் இல்லை, மிஷன் சொன்ன ஆள் இல்லை. இன்னைக்கு அந்த மிஷனுக்காக நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? ஒருவேளை நம்ம திருச்சபை இப்போ உங்கள் ஐக்கியம் தரிசனம் எடிசன், பிஷப் எடிசன், உங்கள் ஐக்கியத்திலேருந்து எத்தனை மிஷனரி அனுப்பியிருக்கீங்க? ஆண்டவர் கேட்குறார். ஒரு மிஷனரி ஒரு இடத்துல போய் இருக்கணும், குறைஞ்சது 50,000 50,000 ரூபா வேணும் ஒரு மாதத்திற்கு.
50,000 ரூபா இருந்தால் ஒரு மிஷன் அங்கே இருக்க முடியும், ஒரு மிஷனரி வேலை செய்ய முடியும். இன்னைக்கு எவ்வளோ ஐக்கியங்கள் வடசென்னையில் இருக்கு. வடசென்னை மத்தியம், வடசென்னை தெற்கு, வடசென்னை கிழக்கு, வடசென்னை தெற்கு, மேற்கு, வடகிழக்கு, வடமேற்கு. இந்த ஐக்கியத்திலிருந்து இத்தனை ஐக்கியம் வடசென்னையில் இருக்கு. நம்ம எத்தனை மிஷனரி சப்போர்ட் கொடுக்குறோம்? நம்மளே ஒரு மிஷனரி ஆர்கனைசேஷன், பிஷப் இஸ்ராயா மாதிரி, ஐயம்மா மாதிரி நம்மளே ஒன்று ஆரம்பிச்சு ஒரு மிஷன். இப்போ அண்ணன் ஏதோ ஒரு பாதுகாப்பு, மிஷன் பாதுகாப்பு, கிறிஸ்தவ பாதுகாப்பு ஒரு பெரிய காலண்டர் கொடுத்துருக்காரு. அடுத்த மாதம் வரப்போ உங்களுக்கு காலண்டர் தருவார். என்ன வியாபாரிகள் இப்படி எத்தனை ஐக்கியம் வச்சிருக்கிறோம், எத்தனை மிஷன் சப்போர்ட் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். சுவிசேஷம் அறிவிக்கப்பட இடத்தில் நம்ம எப்படி அறிவிக்கிறோம்? ஆண்டுடைய கட்டளை என்ன? நீ புறப்பட்டு போ, சகல ஜாதியும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் கொடுங்கள், உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கள். பிதா என்னை அனுப்பினது போல் நான் உங்களை அனுப்புகிறேன். அன்றியும் மனம் திரும்பலும் பாவமன்னிப்பையும் எரிச்சலும் தொடங்கி சகல தேசத்தாருக்கு அறிவிக்கப்பட வேண்டும். என் ஜனங்களுக்காக நீ ஒரு பக்கமா 40 நாட்கள் பாசிக்கின்ற ஜெபம் பண்ணி இசைக்கில் தீர்க்கனை கூப்பிட்டு சொல்றாரு. என் ஜனங்களுக்கு போய் அறிவிங்கிறாரு. அறிவிக்கிறது உன்னுடைய வேலைங்கிறாரு. என்னை பற்றி நீ பிறருக்கு சொல்லுங்கிறாரு. அந்த மக்கள் கஷ்டம், வேதனை, துன்பம், வருத்தத்தில் இருக்காங்க. அந்த மக்களுக்கு நீ காஸ்பல் சொல்லுங்கிறாரு. அந்த காஸ்பல் சொல்ற வேலையை இவங்க வடசென்னையில, அதாவது இந்த பகுதியில, சென்னையில சொல்வதை விட, தமிழகத்துல சொல்வதை விட தெரியாத மக்கள் மத்தியில எத்தனை மக்களுக்கு நம்ம காஸ்பல் சொல்லுகிற மக்களாய் காணப்படுகிறோம். உங்களுக்கு சித்தமான அடுத்த மாதம் நான் ஜார்க்கண்ட் கூப்பிட்டு போகிறேன். டிக்கெட் உங்கது, லஞ்ச் மட்டும் தான் நான் தருவேன். நான் டிக்கெட் தந்தால் மாமன் மச்சான் எல்லாரும் வந்துடுவான். அதனால் நான் தரமாட்டேன். என்னுடைய கொள்கை அது. ஜார்க்கண்ட் பாருங்கள், பக்கத்திலே கல்கட்டா பாருங்கள். நீங்கள் போகிறப்போ எடிசனையிட்ட பேரை கொடுங்க. ஆனால் டிக்கெட் நீங்கள் தான் போடணும். ஃப்ளைட்லனாலும் சரி, ஃப்ளைட்டில் போனாலும் சரி, ட்ரெயினில் போனாலும் சரி, அந்த பகுதியை பாருங்கள். பார்த்து நம்முடைய அர்ப்பணிப்பை, நம்முடைய திருச்சபையிலிருந்து நமக்கு வர்ற ஒரு வருமானத்தில் எத்தனை மிஷனரிகளுக்கு நம்ம கொடுக்குறோம், எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறோம். அந்த பகுதியுடைய ஊழியம் எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கு, அங்கே இருக்க மிஷனுடைய நிலைமை எவ்வளோ கம்மியாக இருக்குது. மிஷனரியே இல்லைங்க, கிறிஸ்தவமே என்னன்னு தெரியாது. அந்த மக்கள் வியாதியில், இன்னைக்கும் வியாதி வந்தால் ஐயா கம்பியை காய வச்சு வயிற்றுல சூடு போடுறான். போன வருஷம் சன் டிவியில் காட்டாங்க, எத்தனை பேர் பார்த்தீங்களோ தெரியல. நடந்த சம்பவம். ஒரு குழந்தைக்கு கண்ணு வலி. அங்கே இருக்க தலைவர்கிட்ட போது, ஊர் தலைவர் தான் மந்திரவாதி, அவர் தான் டாக்டர், அவர் தான் ஆளினால். கண்ணு வலிக்குன்னு சொல்லுது அந்த பாப்பா. அம்மா கூட்டிகிட்டு போகுது. கண்ணுக்குள்ள ஒரு அசுத்தாவி இருக்குது, அது வெளியே போனால் சரியாயிரும். அந்த குழந்தை உயிரோடு இருக்குது, 2 கண்ணும் தெரியாது. என்ன ஐயா செய்கிறது? போய் தேள் வாங்கிட்டு வாங்குறா. தேள்னா எண்ணெய், ஹிந்தியில் தேள்னா எண்ணெய். தேள் வாங்கிட்டு வாங்குறாரு. தேள் காய்க்க சொல்கிறார். நல்லா கொதிக்கிற தேளில் சீனியை போடுறார். அப்படியே கண்ணில் ஊற்றுறார். இந்த பொண்ணு துடிக்குது. என்னன்னு கேட்குதான் அந்த அம்மா. அசுத்தாவி வெளியே போகிறப்ப தான் சத்தம் போடுங்கிறாரு. அப்படியே அப்போ இந்த கண்ணையும் ஊற்றிருங்கிறது. 2 கண்ணையும் ஊற்றுனாரு. 2 வருஷத்துக்கு முன்னே சிஎம்சிலாம் கூட்டியாந்து செக் பண்ணாங்க. கண்ணில் சிஎம்சியில் ஒரு பிரிவு, நல்ல பிரிவு இருக்குது. சங்கரத்தில் விட சூப்பராக இருக்கும். வேலூரில் பார்வையே கிடைக்காது, உள்ள லென்ஸ் அவுட் ஆகிடுச்சுங்கிறாங்க. அந்த குழந்தை இன்னைக்கு ஐஎம்எஸ்ஸுடைய ஹாஸ்டலில் அந்த குழந்தை படிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ +2 படிக்கணும் அந்த பொண்ணு, இல்லை காலேஜ் போகும். ஒன்று காலேஜ் படிக்கும், இன்னும் +2 படிக்கணும் அந்த பொண்ணு. இதுதான் வட இந்தியாவில் நிறைய பகுதியுடைய இப்படி தான் இருக்குது. சுந்தர்பன்ஸ் போயிருந்தேன். நீங்கள் ஆற்றை தாண்டி போனால் 1 மணி நேரம், யூபிலி ஆற்றை தாண்டிங்கன்னா அங்கே இருக்க மக்களுக்கு வைத்தியமே கிடையாது. நான் இந்த தடவை போகிறப்போ ஆற்றை தாண்டாமல் பார்த்தேன். அந்த மக்களுக்கும் 4 மணி நேரம் ட்ராவல், 4 ஹவர்ஸ், வைத்தியம் கிடையாது. பூச்சிகள் நிறைந்த ஒரு பகுதி. எங்கள் டாக்டர்ஸ் இல்லை. நீங்கள் குழந்தை இல்லாதவங்க, என் குழந்தை எனக்கு தந்தீங்கன்னா
அந்த குழந்தைய நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க. ஒரு டாக்டராக படிக்க வச்சு அந்த குழந்தைய நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க. இன்றைக்கி இந்தியாவில் இப்படிப்பட்ட மக்கள்லாம் இருக்கு. இந்த மக்களை வழிநடத்த கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். இதுவரை ஜீவனை கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ ஆபத்துக்கள், வேதனைகள் நமக்கு வாழ்வை கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த ஆபத்தில், வேதனையில் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவருக்கு நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன, நம்முடைய ஜெபம் என்ன? அந்த மிஷனுக்காக 1200 ஆபரேஷன் மிஷன் ஸ்தாபனங்கள், நம்மள மாதிரி பெண்டிகா சர்ச் மாதிரி கணக்கணக்கில்லாம மிஷன் ஸ்தாபனங்கள் எவ்வளவோ இருக்கு. நிறைய மிஷனரிகள். சாயங்காலம் ஒரு தம்பியை பார்த்தேன், பீகார்ல ஊழியம் பண்றேன்னு இங்க சுத்தி சுத்தி வந்து கலெக்ஷன் பண்றான். அவனுக்கு தயவு செஞ்சு அதே மாதிரி ஆளுக்கு கொடுக்காதீங்க. நீங்க போய் அந்த ஃபீல்ட பாருங்க. அந்த ஃபீல்ட்ல வேலை செய்யறானா, அவனுடைய ஞானஸ்தானம் என்ன, அவனுடைய அறுவடை என்ன, அவனுடைய வேலை என்ன பாருங்க. ஒரு நாள் நீங்க போவதற்கு ட்ரெயின்ல போயிட்டு வர 1 வாரம் ஆகும். 2 நாளோ 3 நாளோ டிராவல் பண்ணி போங்க. அங்க அவர் என்ன பண்ணிருக்கிறார் பாருங்க. அப்புறம் உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்க. அப்படி செய்யறப்போ ஆண்டவர் எல்லா நிலையிலும் நம்மை உயர்த்த மாட்டார். ஆண்டுடைய அந்த மிஷனுக்காக நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? ஆண்டுடைய கட்டளையாதான். ஆண்டுடைய வாக்குத்தத்தை நிறைவேறும்னு நான் நினைக்கிறேன். ஆனா ஆண்டுடைய என் கட்டளையின்படி நடக்கிறவன் தான். நான் உனக்கு விதிக்கிற கட்டளை கருத்தாய் கை கொள்வாயானால். அவர் விதிக்கிற கட்டளை அந்த பெண்கள் பார்த்துட்டாங்க. பார்த்த பெண்கள் போய் சொன்னாங்க, நீ போய் சொல்லு, அதை பேதுருக்கும் போய் சொல்லுப்பா, போமாங்கிறார் மார்க் 16:7. எனக்கு சொல், பேதுரு நான் தான், நீங்க தான் பேதுரு, நம்ம தான் விசுவாசம். அவங்ககிட்ட போய் சொல்லு, நான் உயிரோடு இருக்கிறேன், போய் சொல்லு, அவங்களுக்கு காஸ்பல் சொல்லுங்கிறாங்க. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு காஸ்பல் சொல்ல ஆயத்தமுள்ள மக்களாய் காணப்படுகிறோமா? நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? இந்த ஊழியத்துல தரிசனமா வந்திருக்க கர்த்தரை திட்டமே நடத்தணும்னு நினைக்கிறோம். நித்தமும் நடத்துறதுக்கு நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? நான் இதுவரை நிற்பதும் நிர்மூலமாக அதற்கும் கர்த்தருடைய சுத்த கிருபை காலைதோறும் அவை புதியவைகள். என் நீதி நிமித்தம் ரட்சிக்கல, அவருடைய இரக்கத்தின்படியும் அவருடைய பரிசுத்தமாக்கப்பட்ட பரிசுத்த வல்லமையினை வழிநடத்திருக்கிறார். எபேசியர் சொல்றப்போ, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்த என்னை அந்த கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னா அந்த மினிஸ்ட்ரி தான். என்னைக்கு நான் ஐஎம்எஸ்ல 6 வருஷம் பிரசிடென்ட், 800 மிஷனரிகள், ஜிஎஸ் தாங்க மெயின் ஜெனரல் செக்ரட்டரி, நான் தலைவர். சும்மா ஒரு டம்மி போஸ்ட். ஐஎம்எஸ் ஆஃபீஸ் திருநெல்வேலியில் கத்தீட்ரல் சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. பிரசிடெண்ட்டுக்கு ஒரு சேர் கூட இருக்காது. வந்தவா சொல்லுவாங்க பிரசிடெண்ட்டுன்னு. 3 மாதத்துக்கு ஒருக்கா கமிட்டியில் உட்காந்தா டீயும் பஜ்ஜி கொடுப்பாங்க, சாப்பிட்டு வரணும். ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவத்தில் நான் மாதம் ஒரு ஃபீல்டுக்கு போனேன். என்னுடைய சொந்த பணத்தை செலவு பண்ணி ஆண்டோர் கொடுத்த வருமானத்திலேருந்து அங்கே இருக்க மிஷினரிக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி போனேன். அது வரையும் ஜிஎஸ் தான் அப்படி ஹைஃபையாக போவாங்க. இதேமாதிரி உட்கார வச்சு மிஷினரி உட்கார வச்சு நீ என்ன பண்ண, எத்தனை பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்த, எத்தனை ஃபீல்டு சந்தித்த, ஏன் சந்திக்கல, உன்னுடைய தேவை என்ன, உன்னுடைய வழி என்ன, உனக்கு ஏன் நீ போக முடியல, உனக்கு என்ன குறை, அதெல்லாம் கேட்டோம். 1 வருஷம் கொரோனா, 4.5 ஆண்டுகள் அதெல்லாம் கேட்டோம். 800 மிஷனரிகள் 2000 மிஷனரியாக மாற்றினோம். ஒரு மாதத்திற்கு 68 லட்ச ரூபா சேலரியை 1,38 லட்ச ரூபா சேலரியாக மாற்றினோம். 105 கம்ப்யூட்டர் சென்டர் ஆரம்பித்தோம். 4500 பிள்ளைகள் டே கேர் சென்டர் எடுத்தோம். 2000 பிள்ளைகள் ஹாஸ்டலில் எக்ஸ்ட்ரா கூட்டோம். 3 மெட்ரிகுலேஷன் ஆரம்பித்தோம். மிஷனோடு பேசுகிறோம். எந்த ஊர்லையும் டூரிஸ்ட் சென்டர் போக மாட்டோம். எந்த ஊருக்குமே டூரிஸ்ட் சென்டர் போக மாட்டோம். ஒன்லி ஃபீல்டு விசிட், மக்களை மட்டும் பார்ப்போம், மிஷனரிகளை மட்டும் பார்த்துட்டு வருவோம். அதனால ஆண்டவர் எல்லா நிலையிலும் என்னுடைய வாழ்வில் எல்லா நிலையிலும் வைத்திருக்கிறார். பல வகையில் பிஸ்னஸும் சரி, என்னுடைய ஊழியத்தின் பாதையிலும் என்னுடைய நேம் எல்லாத்திலையும் ஆண்டவர் கூட்டியிருக்கிறார். ஏன்னா அவர் கொடுத்த அந்த உன்னத பணியை எனக்கு கிடைக்க வேண்டிய போஸ்டிங் இல்லை, அது எங்கள் அண்ணனுக்கு கிடைக்க வேண்டிய போஸ்டிங்கு. எங்கள் அண்ணனுக்கு சொல்கிறப்போ அந்த பிஷப் கிறிஸ்தாஸ் ஐயா ஜெய்சிங் நீங்கள் அதை தலைவராக இருங்கன்னு சொல்கிறார். அவர் சொல்கிறாரு, ஐயா இது என் தம்பிக்கு லாய்க்கு அவர் கொடுங்கங்கிறார். பிறகு அதுக்குன்னே நீ பிரசிடெண்ட் ஆக்கி எனக்கு ஆர்டினேஷன் கொடுத்தார். ஆனால் இன்னைக்கு அதனுடைய அபிஷேகம் என்னென்னா, இவ்வளோ மக்களை சந்திக்கிறோம். இன்றைக்கி ஜார்க்கண்ட் மாநிலம் முழுசாக டிவியில் வந்திருக்கு. எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்காங்க என்னுடைய ஃபோட்டோ.
நான் பேசினது. அந்த மக்கள் அப்படியே உட்கார வச்சு ஒரு 20 நிமிஷம் தான் எனக்கு கொடுத்தாங்க டைம். 20 நிமிஷத்தில் முடித்தேன். ஜீசஸ்னா யார், ஏன் பிறந்தார், எதுக்கு பிறந்தார், எப்படி பிறந்தார்? ஆண்டவர் அந்த அளவுக்கு ஒரு ஞானத்தை எனக்கு தந்திருக்கிறார். அது என்னுடைய படிப்பில், என்னுடைய பெரிய காரியம் இல்லை. நான் பெரிய பாட்டு பாட தெரியாது, ஜெபம் பண்ண தெரியாது. ஏதோ தகடு முக்கம் எனக்கு இந்த மத்தியாசு மாதிரி ஒரு சிலர் 2 வசனத்தை சொல்லி கொடுத்து அவங்க பின்னாலேயே போய்கிட்டு இருக்காள். அவர் தான் நமக்கு குரு வசனத்துக்கு. இப்போ அது ஃபோன் பண்ணதும் எடுக்கிறது இல்லை. அது டுபோக்கு ஒரு செல் வச்சுருக்கு, ஃபோனை எடுக்க மாட்டேங்குது. ஏன்னா நீ எப்போவுமே இன்னொரு ஆள் காலில் நிற்க முடியாத, உனக்கு சொந்த கால் வேணும், கடவுள் அவர் செல் ஆஃப் பண்ணி விட்டார். நான் வசனத்தை கேட்டு ஒரு வாராச்சுன்னு சொல்லலை. அவருக்கு நேரம் இல்லை. ஆனால் நம்முடைய தரிசனம் எப்படி இருக்கு? முதலாவது, ஆண்டவர் இந்த மாதத்தில் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவத்தை நமக்கு நிறைவேற்றிருக்கிறாரா? நிறைவேற்றலைன்னா எதுக்கு நிறைவேற்றலை? செகண்ட், என்னுடைய திருச்சபை ஏன் வளரலை, ஏன் இவ்வளோ பரிணாம வளர்ச்சி இல்லை? எஸ்ரா, ஏசன்னா இவங்களுடைய வளர்ச்சி இருக்குது, ஏன் வளர்ச்சி ஏன் இல்லை? இப்போ எங்கள் வில்லியம்ஸ் பாஸ்டர் இருக்கார், கூப்பிட்டு மக்களெல்லாம் கூப்பிட்டு நீங்களா சந்தா கொடுங்கன்னு கேட்டாரான், ஒரு பயிலும் கொடுக்க மாட்டேங்கானா. ஏன் வளர்ச்சி இல்லை? நம்முடைய தேவைகள் என்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். என்னுடைய பிரச்சனைகள் என்னதுன்னு எனக்கு அறிஞ்சிருக்கிறார். அது காலத்தில் நேர்த்தியாய் செய்யும் ஆண்டவர். அதையும் மகிழ்ச்சியாக இருப்பது உயிரோட, அது ஆண்டுடைய சித்தம். என்னுடைய ஊழியத்தின் பார்வை, நீங்கள் என்னை அழைச்சிட்டு வந்தீங்கப்பா, நான் இதை செய்கிறேன், எனக்கு எவ்வளோ வளர்ச்சி இருக்குது, எனக்கு சொந்த இடம் இல்லை, இவ்வளோ மக்கள் இருக்காங்க, உட்கார இடம் இல்லை, இவ்வளோ பெரிதான இடம் எனக்கு வேணும். மூன்றாவது, நாம் ஆண்டவர் கொடுத்த பங்கை பிறருக்கு என்ன ஊழியத்தின் பாதையில் செய்கிறோம். பிறருக்கு நம்ம அந்த ஊழியத்தை இல்லாத இடங்களில் காஸ்பல் அறிவிக்கிறோமா? உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கிற மக்களை காணப்படுறோமா? உலகெங்கும் போகிறோன்னு ஒரு சிலர் சிங்கப்பூர் போகிறோம், மலேசியா போகிறோம், அங்கே போய் நம்ம படத்தெல்லாம் காட்டி துட்டு கேட்குறோம். இது ஊழியம் இல்லைங்க. இது தயவு செஞ்சு அப்படி ஊழியம் நிறைய பேர் ஒரு சிலர் பார்க்குறாங்க, நிறைய பேரில் ஒரு சிலர் பார்க்குறாங்க. தரித்திரியம் அது தரித்திரியம். ஆண்டவர் உனக்கு கொடுத்த அந்த வல்லமை, நம்மளை பாட்டு பாட தெரியுது, ஒர்க் பண்ண தெரியுது, நம்ம அபிஷேகம் அந்நிய பாஷை பேசுகிறோம், மக்கள் குதிக்கிறாங்க, அதை பார்த்து ஒருத்தர் கூப்பிடுறாரு, அப்புறப்பட்ட வல்லமை இருக்குன்னு அங்கே போய் தயவு செஞ்சு நம்ம குறைய தயவு செஞ்சு சொல்லாதீங்க. இன்னைக்கு நம்ம குறைய அப்படி சொல்லாதீங்க. தரித்திரியம். கொடுக்கிறது கடவுளை வானத்தை திறந்து இடம் கொள்ளாமல் போட்டும் போகும் மட்டும் உன்னை ஆசீர்வதிக்கிற தகப்பன் அவர் ஒருத்தர் கொடுத்தா மட்டும்தாங்க நிறைய முன்னால போக முடியும். இன்னொருத்தர் கொடுத்து முன்னால போகவே முடியாது. அப்படிப்பட்ட வாய்ப்பு ஆண்டவர்கிட்ட, நம்ம ஆண்டவர்கிட்ட அப்படிப்பட்ட வாய்ப்புக்கு போக வேண்டாம். ஆண்டவர்கிட்ட அப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு என்னுடைய திருச்சபையிலிருந்து நான் இத்தனை மிஷனரி அனுப்புறேங்க, இத்தனை மிஷனை சப்போர்ட் பண்றேங்க, இத்தனை மிஷனை நான் அனுப்புறேன், இந்த மிஷனுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆத்திரை சாமனமாக IMS, NMS, FMBB, விஷவாணி, சேலம் மினிஸ்ட்ரி, யூத் பிளஸிங், இன்னும் ஜென்ஸ் மினிஸ்ட்ரி, IMM, இன்னும் நிறைய மிஷன், SCV, கிடியோன் இன்டர்நேஷனல் கம்யூனிஸ்ட் இவ்வளவு பெரிய ஊழியம். இதே மாதிரி எனக்கு ஒரு ஊழியத்தை தாங்க, நான் அந்த ஊழியத்துக்கு நான் செய்ய போறப்பா, மக்களை தாங்க போறேன். நீங்க ஒரு 10 மிஷனரிக்காக நீங்க கொடுங்க. கொடுக்கிறப்ப நிச்சயமாகவே உங்களுக்கு தெரிஞ்ச ஆத்திரை சாவனத்துல ஆனா உண்மையா இருக்கிறாங்கிறத மட்டும் பார்த்து கொடுங்க. நான் டெடிகேட் பண்ண சர்ச்சு அன்னைக்கு டெடிகேட் பண்ணது என்னன்னா 15-20 வருஷத்துக்கு என்ன பண்ணுமோ அது அப்படியே இருக்கு. கொஞ்சம் கூட என்ன இல்லை. அவர் பாசிபிலிட்டி போகிற நடத்துகிறார் 10 வரைக்கும். என்கிட்ட நடத்துகிறேன்னு ஓடி வந்தார் ஒரு நாள். ஐயா பாசிபிலிட்டி நடத்துகிறேன் வாங்க நீங்கள். நான் போகிறதில்ல ஓடுங்கன்னு வட்டி விட்டேன். என்ன வளர்ச்சின்னு எதிர்பார்க்குறாரு ஆண்டவர். பார்க்குறாரு உன்னுடைய சேவை என்ன. லூக்கா 16 உட்காரணத்துவத்தை பற்றி பேசுகிறார். மத்தேயு 25 ஒரு தாளந்து வாங்கினப்போ என்ன சொல்கிறாரு, கடலில் போடுறாங்கிறார், எரியிற அக்னியில் போடுங்கிறார். அப்போ ஒருத்தன் கேட்குறான், ஐயோ நீ என்னையா கடவுள், இல்லாதவங்க தானே கொடுப்பாங்கிற. அவன்ட்டு தான் இல்லையா அவனுக்கு கொடுன்னொன்னே அவன் வேலை செய்யல. அவனுக்கு என்ன பண்ண முடியாது. கொள்கையை மாற்றிக்கிட்டாருங்க, அவர் கான்செப்டே மாற்றிட்டார். வேலை செய்யலன்னு என்ன பண்ணுறாரு,
கான்செப்டே அவுட்டு. நாம் 2025ஆம் ஆண்டுக்குள்ள இல்லை, அதெல்லாம் உலக பிரகாரமாக வச்சுக்கிட்டது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, இப்போ முடிஞ்சு சனிக்கிழமை வந்துட்டு, வாரத்தோட கடைசி நாள். இன்னொரு 23 மணி நேரத்தில் வாரத்துடைய முதல் நாள் வரப்போகுது, அடுத்த நாள் திங்கக்கிழமை வரப்போகுது. இதுதான் கணக்கு. இதில் நம்முடைய என்ன, நான் என்னுடைய தரிசனம் என்ன, கர்த்தர் நித்தமும் நடத்தி 2 நாளைக்கு முன்னால் கிடச்சிது. அந்த வசனத்தை வாசித்தேன். காலையில் சங்கீதம் 42 வாசித்தேன். காத்திரு, வெயிட் பண்ணு, நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் ஒரியா இருக்காத, கவலைப்படாத. கவலைப்படாமல் ஆண்டோடைய சன்னிதானத்துக்குள்ளே போகிறப்போ நிச்சயமாகவே ஒரு பெரிய புதிய வாழ்வை கொடுக்கும் ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். எல்லாத்துக்குமே ஹீலிங் கிடைக்கல. டிஜிஎஸ் தினகரன் மீட்டிங்கில் எல்லாத்துக்குமா ஹீலிங் கிடைச்சது? மோகன் சிலாஸ் மீட்டிங் எல்லாத்துக்குமா ஹீலிங் கிடைச்சது? பென்னிகின் மீட்டிங்கில் எல்லாத்துக்குமா ஹீலிங் கிடைச்சது? எல்லாத்துக்கும் கிடைக்காது. யார் விசுவாசத்தோடு பார்த்தாலும் அவனுக்கு கிடைச்சிருக்கும், யார் ஜெபத்தோடு வந்தாலும் அவனுக்கு கிடைச்சிருக்கும். உன்னை தொடுகிறான், எல்லாத்தையுமே தொட்டுட்டாரு. தினரையா சுலபம் பக்கத்தில் அருகால இயேசு வந்து கொண்டு இருக்கிறான், எல்லாத்துக்கும் பக்கத்திலே வந்துட்டாரு. துன்மார்க்கு கர்த்தர். அப்போ அந்த ஹீலிங் என்பது எல்லாத்துக்கும் கிடைக்கல. இல்லை 100 பேரோ 200 பேரோ 250 பேரோ இருக்கும். யார் விசுவாசத்தோடு பேசுறது யாரும் இல்லை. ஒருவேளை சொல்லுவாங்க, பொடிக்கார் தானப்பா பேசிகிட்டு இருக்காரு, அது என்னப்பா வாங்குறவரே நல்லாமா கொடுக்கலாம் பொடிக்காரன்னு தோற்றுருப்பா. நான் என்னையும் பெருமைப்படுத்தி பேசலைங்க. ஒரு ஒரு தூர பாரு. நான் பிஸ்னஸில் எங்கள் அண்ணன் முதல்ல எனக்கு கொடுக்குறப்போ கொடுத்தது இவ்வளவு, நான் அது இவ்வளோ ஆக்கணும்னு நினச்சேன். இவ்வளோ வந்தோடனே இல்லை இவ்வளோ ஆக்கணும்னு நினச்சேன். அதை நான் அப்படி டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இன்றைக்கும் என் மனைவி சொல்கிறா, போதும்ப்பா, அடுப்பா, தூங்குப்பாங்கிறாங்க. இருக்கிறத ஆட்சி பண்ண எதுக்கு இப்படி ஓடுற? நான் சொல்கிறேன், கொடுத்துட்டாரு கடவுள், அதை காக்கணும்ல, பாதுகாக்கணும்ல. இருக்கிற வரை என்ன பண்ணுவோம்? ஓடுவோம். முடிஞ்ச வரையும் அவருடைய சித்தம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. இருக்கிற வரை நம்முடைய டெவலப்மெண்ட் என்ன, தூர பார்வை என்ன, அந்த தூர பார்வையோடு ஞாயிற்றுக்கிழமை காலையில் 4:30 மணிக்கு எழுந்தேன், செவ்வாய்க்கிழமை திங்கக்கிழமை நைட்டு 2 மணிக்கு எழுந்தேன், ட்ராவல் பண்ணேன். 7 மணிக்கு கல்கட்டாவில் இறங்கினேன். பகல் ஃபுல்லாக ட்ராவல். 9 மணிக்கு ஹவுரா ஸ்டேஷனில் ட்ரெயின் ஏறினேன். 3 மணி நேரம் ட்ரெயினில் தூங்கினேன். திரும்ப ஒரு லாஞ்சில் தூங்கினேன். திரும்ப ராத்திரி 12 மணிக்கு வந்தேன். இன்றைக்கி தூக்கம் விட்டு நாளைக்கும் விட்டு. எதுக்குன்னா, கொடுக்குற வரையும் என்ன பண்ணுவான்? வேலைன்னு கொடுத்துருக்காரு. கொடுக்குற வரையும் சங்கீதம் 18 என் வலதுகரம் உன்னை, அவரால் அவருக்கு சித்தலைன்னு என்ன பண்ணிடுவார்? காலையில் எழுந்திரு போட மாட்டார். எழுந்திரு போடுவாரா? எழும்ப விட மாட்டார். இருக்கிற வரை என்ன பண்ணணும்? என் வேலையும் பார்க்கணும், ஆண்டவர் கொடுத்த வேலையும் பார்க்கணும். இதை பார்க்க பார்க்க அங்கே கூடுது, இதை குறைச்சா அங்கே குறையுது. என்னைக்கு மீட்டிங்கை கேன்சல் பண்ணி போகிறேன்னு சோம்பேறியா அன்னைக்கு அடுத்த நாள் அங்கே அடி வாங்குவேன் நிச்சயமாக. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்க ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடிக்கொண்டே இருப்பான். பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நாடி. கடந்து போன நாட்களை விட்டுட்டு வருகிற நாட்களை நீங்களும் ஒரு ஓபன் ராபர்ட்ஸ் ஐயாவாக, நீங்களும் பிஷப் எடிசனாக, கொடைக்கானல்கார் வசதியானவர், நீங்களும் அவரை மாதிரி, நீங்களும் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் மாதிரி வாழ்க்கையில் முன்னேறணும். அதுக்கு தூங்கக்கூடாது. தயவு செஞ்சு என்ன பண்ணக்கூடாது? தூங்கக்கூடாது. தூங்காமல் நீங்கள் முன்னேறுங்க. அப்போ நம்ம பால் விஸ்வாசம் ஐயா மாதிரி 20 வருஷத்துக்கு முன்னால் 30 பேர், இப்போ 1000 பேர். இதே தான் வாழ்க்கை. மத்தியாசு மஞ்சப்பையை தூக்கி தான் வந்தார் சென்னைக்கு. ஒன்றும் இல்லை, வெறும் மஞ்சப்பை, வித்தவுட் டிக்கெட் இல்லை. டிக்கெட்டில் 4 பிள்ளைகள் இங்கே வந்து தான் கஷ்டம். ஆனால் இன்றைக்கி கொடுங்கியூரில் சொந்த இடம், சொந்த வீடு, சொந்த சர்ச். இப்போ தலைமை போதகர் அலமாதியில் ஆரம்பிச்சார், தலைமை போதகர் ஆகிட்டார். இப்போ தலைமை போதகர் ஆகிட்டார்.
எனக்கு தெரிஞ்சு 8 hours ஜெபத்தில் நிற்பார் குழந்தைல. நான் பார்த்துருக்கேன். எங்கள் வீட்டில் நான் இப்போ இருக்க ரூமில் அது ஆள் இல்லாமல் குப்பையாக இருக்கும். அவர் ஒரு பாயை வச்சு அதை மூட்டி போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பார். அந்த ஜெபத்தோட தன்மை தான் 4 பிள்ளைகள், நல்ல பிள்ளைகள் இந்த சமூகத்தில். மாப்பிள்ளையே கிடைக்கலன்னு ரொம்ப நாளாக கண்ணீர் விட்டேன். பட்டுன்னு இப்போ 2வது கல்யாணம் முடிய போகுது. கர்த்தரை நம்புறவன் இந்த 1001 தரிசனத்தை ஒரு கர்த்தரை தருகிறப்பா. தரிசனங்கள் முடியதப்பா. தாயின் கருவில் உருவாகும் இந்த ஜாதிகளுக்கு தீர்க்க தெரிஞ்சாக அபிஷேகம் பண்ணுங்க. வெளிப்படும் சொல்லிருக்கீங்கப்பா. உன் கருவை கண்கள் கண்டதுன்னு சொன்னீங்கப்பா. ஒரு விசை கூட வந்திருக்கிற உன்னத ஊழியத்தை செய்யும் அந்த ஊழியர்களப்பா, ஒவ்வொருவரும் அபிஷேகம் பெற்ற மக்களப்பா, ஒரு விசை கூட எங்கள் மத்தியில் இந்த பிரச்சனை இறங்கட்டுமாப்பா. உங்களுடைய தரிசனத்தை எங்களுக்கு தாங்க தகப்பன. என்ன நோக்கத்தோடு எங்களை அழைப்பீங்களோ அந்த அழைத்த நோக்கம் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு தத்துவத்தின்படி எங்களை கொண்டு போங்க தகப்பன. குடும்பத்துல அமைதி இல்லப்பா. ஊழியத்தின் பாதையில போதுமான வருமானம் இல்லப்பா. வாடகை கொடுக்க முடியாத நிலைமை. சர்ச்சுக்கு ஒரு வாடகை, வீட்டுக்கு ஒரு வாடகை, பிள்ளைகளுக்கு பீஸ். என்ன பண்ணுவேன்ப்பா, ஒண்ணுமே முடியலப்பா. எதுக்கு இப்படிப்பட்ட கஷ்டம் வேதனை என்று கண்ணீரோடு ஜெபிக்கிற அன்பு சகோதரனுக்காக நீ கவலைப்படுறப்பா. நீ கவலைப்படாத. சொல்றீங்க. என்னிடத்தில் விசுவாசமா இரு என்று சொல்லிருக்கீங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பேன்னு சொல்லிருக்கீங்க. அப்படிப்பட்ட கவலையோடு இருக்கிற அந்த அன்பு சகோதரனுக்காக தகப்பனே, இதோ இந்த மாசத்துல என் பிள்ளைய எக்ஸாம் எழுத விடல, என் பிள்ளைய வெளியே நிக்க வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட நிலைமைப்பா. உங்களுடைய உன்னத ஊழியம் சொல்றாங்க. வந்துட்டேன்பா, நான் என்ன செய்வது, என்னுடைய தேவைகள் என்ன, என்னுடைய பிரச்சனைகள் என்ன உங்களுக்கு தெரியும் தகப்பனே. என்ன தரிசனம், எனக்கே தரிசனம் இல்லையே. என் மனைவி எதுக்குப்பா அந்த வேலை, வாட்ச்மேன் வேலைக்கு போன்னு சொல்றாளே, இப்படிப்பட்ட வேலை எனக்கு வேணுமா இந்த கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த அன்பு சகோதரனுக்காக ஒரு விசை கூட தகப்பனே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் சொல்லிருக்கீங்க. ஒரு விசை கூட மனமறங்கி தகப்பனே அந்த துக்கத்தை மாற்றி ஒரு விடுதலை கொடுக்கப்பட தயவுக்காக கூட நன்றி தகப்பனே. ஒரு விசை கூட பக்கத்துல என்கிட்ட இருந்த பையன் இன்னைக்கு 3 சர்ச்சை ஆரம்பிச்சு 2000 ஆத்மாக்கள் வச்சிருக்கிறான். நானும் அதே 25 பேரோடு இருக்கிறேன். எனக்கே விடுதலை. எத்தனையோ ஊழியர் ஐக்கிய நடத்துறேன். இவ்வளவு இடத்துக்கு மெசேஜுக்கு போறேன், அந்நிய பாஷை பேசுறேன். என் ஊழியத்துல வளர்ச்சி இல்லையே, எதற்கு வளர்ச்சி இல்ல? எவ்வளவு பேருக்கு ஜெயமன்ன ஹீலிங் ஆயிருக்கு, அசுத்தாவி பேருக்கு, வயர்வெளி பேருக்கு, எவ்வளவு மக்களுக்கு சரியா இருக்கு. ஆனா ஊழியத்துல முன்னேற்றம் இல்லையப்பா. என் கொண்டு போன எவ்வளவு மக்கள் எவ்வளவு பெரிய வசதியா, எவ்வளவு பெரிய பில்டிங், எவ்வளவு பெரிய ஊழியத்துல வளர்ந்திருக்காங்க. எனக்கு அந்த வளர்ச்சி வேணும். ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த வயதான ஒரு பெரியவருக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. ஒரு விசை கூட தகப்பனே, ஒரு வல்லமை, ஒரு அபிஷேகம். மோசேயிட்ட சொன்னீங்க 120 வயது வரை கண்கள் உயிரோடையில ஆடை பழுதாகல, செருப்பு தேவையில்லப்பா. ஒரு வல்லமை அபிஷேகத்தை கொடுத்தீங்க. அதே அபிஷேகம் அந்த சகோதரனுக்கு தகப்பனே. இது 2 ட்ரெஸ்ஸுப்பா. போன வருஷம் கிடைச்சது. அதுக்கப்புறம் ஒண்ணு கூட எனக்கு இல்லையே. இவ்வளவு ஏழ்மை, இவ்வளவு கண்ணு, வீட்டுல சாப்பிடுறதுக்கு ஒரு தட்டு இல்லப்பா. அப்படிப்பட்ட வறுமையின் கோட்டுக்குள்ள இருக்கிறேன். எனக்கு விடுதலை இல்லையே. அவங்க எல்லாம் விடுதலை வசதியா இருக்காங்க. எனக்கே அந்த வசதி வேணும். ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு பிள்ளைகளுக்காக ஒரு விசை கூட மனமரங்கப்பா. மனமரங்க. குடும்பத்துல அமைதி இல்ல, மனைவியோடு அமைதி இல்ல, பிள்ளைகளோடு மதிக்கல. அப்படிப்பட்ட கண்ணீரான வாழ்வு. வெளியே ஒயிட்டப்பா. ஆனா வீட்டுக்குள்ள சஞ்சலம், வருத்த, வேதனை. அப்படிப்பட்ட வேதனை இருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. ஒரு விசை கூட மனமரங்க. ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. நீ அற்புதத்தின் தகப்பன் அல்லவா. உன்னை நோக்கி பார்த்த பாவியான பெண், உன்னை நோக்கி பார்த்த அந்த காணான பெண்ணுக்கு ஒரு ஃபெய்த் ஹீலிங்னு சொன்னீங்க. உன்னை நோக்கி 12 வருடம் ஊதுற பெண்ணுக்கு ஃபெய்த் ஹீலிங் சொன்னீங்க. உன் விசுவாசனை ரட்சித்ததுன்னு சொன்னீங்க. எவிரிட்ட சொல்றப்போ விசுவாசம் உள்ளவனா இருன்னு சொன்னீங்கப்பா. விசுவாசம் இல்லாம எவிர் இருந்தாங்க. அதே எதிராக நான் இருக்கிறேன். எனக்கு ஒரு விசுவாசத்தை கொடுங்க, எனக்கு ஒரு அற்புதத்தை கொடுங்க, எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுங்க என்று சொல்லி ஜெபிக்கிற அந்த அன்பு சகோதரனுக்காக ஒரு விசை கூட மனமிறங்கப்பா. உங்க கிருபை இறங்கட்டும்.
இறங்கட்டும் தகப்பனே. ஒரு விசை கூட தகப்பனே என்னுடைய ஊழியத்துல அநேக மிஷனரி சப்போர்ட் கொடுக்க போறேன், அநேக மிஷனரிக்காக ஜெபிக்க போறேன், இந்தியாவுடைய விடுதலைக்காக ஜெபிக்க போறேன். பஞ்சாப் மாநிலத்துல உத்தரப்பிரதேசத்துல சர்ச்சை கட்டப்படுது, திறக்கப்பட முடியல. உத்தரப்பிரதேசத்துல ஞானஸ்தானம் கொடுக்க முடியல. அப்படிப்பட்ட அடிமைத்தனம் உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. அந்த மாநிலத்துக்காக, மத்திய பிரதேசத்துக்காக, ஹரியானாக்காக, பீகாருக்காக, குஜராத்துக்காக தகப்பனே ஒரு விசை கூட அந்த மாவட்டம், அந்த மாநிலங்களுக்காக நீ ஜெபிக்க போறேன், விஷயங்களை தாங்க போறேன், அந்த ஃபீல்டை சந்திக்க போறேன். எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, எனக்கு ஒரு அற்புதத்தை கொடுங்கன்னு ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு சகோதரனுக்காக, என்னுடைய திருச்சபையில மிஷனுக்காக ஒரு மாதத்துல ஒரு வாரத்தை காணிக்க மிஷனுக்கு கொடுக்க போறேன். ஒரு டெஸ்ட் பண்ண போறேன் அவங்களன்னு அவங்க டெஸ்டுக்காக சொல்லி ஜெபிக்கிற அந்த அன்பு சகோதரனுக்கு இதுவரை காணிக்க வந்தது. நான் ஜெபம் பண்ண எடுத்தேன். ஆனா 10ல ஒண்ணு சொல்றப்போ நெகேமியா 3ல ஒண்ணு சொல்லியிருக்காங்க, எசேக்கியேல் 6ல ஒண்ணு சொல்லியிருக்காங்க, நான் 4ல ஒண்ணு கொடுக்க போறேன்ப்பா. அப்படி கொடுக்குறப்ப இந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் அடுத்த வருஷம் நான் சாட்சி சொல்லணும்ப்பா. ஒரு விசை கூட மனவங்க ஏக்கத்தோடு ஜெபிக்கிற, ஏக்கத்தோடு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற அன்பு சகோதரனுக்காக ஜெபிக்கிறப்பா. ஒரு விசை கூட மனம் இறங்க, உங்களுடைய பிரச்சனை இறங்கட்டுமாப்பா. ஒரு விசை கூட ஒவ்வொருவரையும் ஆசைப்படுங்க. என்ன நோக்கத்தோடு எங்களை அழைத்து வந்தீங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்க. அன்பு பாஸ்டர் எடிசன் ஐயாக்காக, அவருடைய ஊழியர்களுக்காக, ஓசனா தவறுக்காக, அன்பு ஐயாவை நினைக்க, அவருடைய மகனை மருமகனை நினைக்கிறோம். ஊழியத்துல தகப்பனே வந்திருக்கிற அநேக ஊழியர்கள் வந்திருக்காங்க, ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம். ஒருவோடு எனக்கு அடியனுக்கு கொடுக்கப்பட்ட இப்படி நல்ல வாய்ப்பிற்காக உங்களுக்கு நன்றிப்பா. ஒவ்வொருவரையும் ஆசைப்படுங்க. அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல்